World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்மளது நிறைவு பேச்சாளராக வருகை தந்துள்ள திரு சனிவாழ்க குணசேகரன் ஐயா அவர்கள் அற்புதமாக இன்னும் நிறைய ஜோதிடம் சொல்வதற்கான எளிமையான சூட்சமங்களை சொல்ல இருக்கிறார். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக இந்து சமுதாய ஒற்றுமை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா 5ஆம் ஆண்டு குடும்ப விழா 2ஆம் நாளும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை பொழுதில் பிரசித்தி பெற்ற ஜோதிடர்கள் எல்லாமே உரையாட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நம்ம இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மகா சமுத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெருங்கடல். இந்த கடலில் அந்தந்த இடத்துல சில விசித்திரமான நிகழ்வுகளும் உண்டு, அபூர்வமான சக்திகளும் உண்டு. இந்த கடலில் நாம் இறங்கி நாம் என்ன எடுக்கிறோனுங்கிறது நமக்கும் கிடைக்காது. அது இறைவன் பிரபஞ்சத்தில் நமக்கு எழுதி வச்ச தலையெழுத்து தான். நம்ம இன்னி கடலுக்குள்ளேயே நம்ம போகலை. கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மணலில் ஒரு துளி கூட இல்லை. இனியும் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் தான். இந்த ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்களை நம்ம இனி நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இனி மாணவராகத்தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ எங்கேயோ போயிட்டுருக்குது. ஆனால் அடிப்படை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் சொல்ல முடியும். நாமளும் கற்று நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு சரியான பதிலையும் சொல்ல முடியும். இப்போ பார்த்தவுடனே ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது. அது என்னங்க பார்த்தவுடனே ஜோதிடம்? இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜாதகம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்தது காலையில் கஸ்டமர்கிட்ட. 4மே கும்பத்தில் தான் குரு. கும்பத்தில் குரு. ஒருத்தருக்கு 5 வயசு, இன்னொருக்கு இன்னொரு 12 வருஷம் சேர்த்திக்குவாங்க. இன்னொருத்தருக்கு அதே கும்பத்தில் குரு 86 ஜாதகம். அதுக்கு முன்னால் இருக்கிறதும் கும்பத்தில் குரு, இன்னொரு ஜாதகமும் கும்பத்தில் குரு. இப்போ 4 ஜாதகமும் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு இன்னைக்கு ராகு பகவான் சதய நட்சத்திரத்தை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே என்ன பூரட்டாதி 3, பூரட்டாதி 2, பூரட்டாதி 1 சதயத்துக்குள்ளே என்ட்ராயிருக்காரு. இப்போ இந்த ரெடிமேடு பலன்கள் மாதிரி தான் எடுத்து அடிக்கிறது. வயது ஓட்டத்தை பார்க்குறோம். இப்போ இந்த 5 வயசு குழந்தைக்கு ஏதாவது டிசென்ட்ரி ஆகுதா, வாமிட் வருதா, தலையில் அடிபடுதா? இது கேள்வி. அதுக்கு தாங்க ஜாதகம் பார்க்க வந்தேன். எந்த திசையும் பார்க்கல, எந்த புத்தியும் பார்க்கல, எடுத்த உடனே அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த பிரச்சனை. வாமிட் போகுது, லூஸ் மோஷன் போயிட்டு இருக்குது. டாக்டர் குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்கிறாரு. ஆனால் பையனுக்கு எந்த பிரச்சனை இல்லை. சாப்பிட்டோன்னா வாமிட் எடுக்கிறாரு, இல்லைன்னா நேராக லெட்டின் ரூமுக்கு போகிறாரு. இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ஜாதகம் வந்தது பாருங்க, அதை விட 12 வயசு மூத்தவர். அவர் வர்றாரு. இவருக்கு விபத்து நடக்குதான்னு கேட்குறேன். அவருக்கு என்ன சொன்னேன், வாமிட்டு, லூஸ் மோஷனு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. இவருக்கு விபத்து நடந்திருக்கா அப்படின்னா, விபத்து நடந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. எப்படி இருப்பார்? இதுதான் கேள்வி. பாருங்க, இன்னொருத்தருக்கு 86 ஜாதகம் வருது, அதே கும்பத்தில் குரு. அப்போ இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜாதகத்தில்
பார்த்தோன்னா லேட் கல்யாணம் அப்படிங்கிறது இருக்குது. சமீபத்தில் கல்யாணம் பண்ணாரா? ஆமாங்க, கல்யாணம் பண்ணார். என்னங்க கல்யாணம் பண்ணாரா அப்படின்னா, இந்த இதில் கரெக்டாக பர்டிகுலராக சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அவருக்கு குரு அமர்ந்திருக்கு, 4ஆம் பாதத்தில் ராகு இருக்குது. முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணாரா? நீ அடுத்த கேள்வி. ஆமாங்க, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ண கல்யாணமே ஆகலை, இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். 3மே கும்பத்தில் தான் குரு. பாருங்களேன், இது நடந்துட்டு இருக்குது. இது ஒரு சின்ன பிரச்சனை மனம் இதில் மாறிட்டு இருக்குது. அடுத்தது இன்னொரு 12 வருஷம் அதுக்குள்ள அந்த ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது ஏமாந்து போனாரா? ஷேர் மார்க்கெட்டில் விட்டு ஏமாந்து போனாரா? ஆமாங்க, லாஸ் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட லாஸ், கொஞ்சம் நஞ்ச லாஸ் இல்லை, ஹெவி லாஸ். அப்படியே இன்னொரு 12 வருஷம் முன்னால் இருக்கிற ஜாதகம் 1962. நீங்கள் தாத்தா வானீங்களா? உங்கள் வீட்டில் பேரம்புள்ள பிறந்திருக்குதா? ஆமாங்க, பேரம்புள்ள பிறந்திருக்கு. அதை பற்றி ஜாதகம் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே குரு கும்பத்தில் தான் இருக்குது, வேற எதுவுமே பலன் சொல்லலை. பார்த்த உடனே இதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, வயதோட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டெஃபினேஷன். அப்போ ஒருத்தருக்கு மலர் மாலை விழுகுது கழுத்தில். ஏன்னா அந்த ராகுங்கிறது ஒரு நூலு கயிறு வயிறு, அது மாலையாக போட்டுக்கணும், இல்லைன்னா இன்னொரு அட்டாக் பண்ணுது. அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது, மாலை துண்டு போடுறாங்க, மாலை போட்டுக்கிறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சி அவருக்கு வருது. இன்னொருத்தருக்கு அவரு தாத்தா வாங்கிட்டாரு, குருனா இவரு, ராகு அங்க வரும்போது இவருக்கு தாத்தாங்கிற பட்டம் கிடைக்குது. இன்னொருத்தருக்கு ஹெவி லாஸ், இன்னொருத்தருக்கு விபத்து, சின்ன குழந்தைக்கு வாமிட்டு. பாருங்க, எல்லாமே கும்பத்தில் தான் குரு. இது அப்படியே ரெடிமேடு பாயிண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ வந்த உடனே 2 நிமிஷத்தில் ஜாதகம் முடிச்சாச்சு, அவ்வளோதான் பேக்கேஜ். வேற என்ன கேள்வி? வேற இது தாங்க. இது எப்போ சால்வேஷன் ஆகும்? தீர்ந்து போச்சு. இதுதான். அப்போ ஒரு பார்த்த உடனே பலன் சொல்றதுக்கு எந்த திசா புத்திக்கும் போகலை. கோட்சார கிரகங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு ஜீவன் இருக்கிற இடத்துல ராகு வரும்போது என்னென்ன பண்ணும், இது பாயிண்ட். இதுதான் ஈஸியாக போகுது. இப்போ பாருங்களேன், இந்த விஜய், நடிகர் விஜய், அவருக்கும் கும்பத்தில் தான் குரு இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஜாதகம் இருந்தால் பாருங்க, அவர் ஜாதகத்திலையும் கும்பத்தில் தான் குரு. அப்போ அந்த குரு இருக்கிற இடத்துல ராகு வரும்போது நான் என்ன சொன்னேன், ஒன்று சுடுகாடு போகணும், இல்லைன்னா சுடுகாட்டுக்கு அனுப்பி வச்சுருவீங்க. இவ்வளோதான். ராகு டெத்து கிரகம். ஒன்றும் வண்டி இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், டிரைவிங் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்க. நீங்கள் கொண்டு விபத்தில் யாரையாவது சாத்திட போகிறாங்க, உங்களை யாராவது சாத்தினாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் யாரையும் சாத்திட வேண்டாம். இதுவும் சொல்லியிருக்கேன். அதே 62 ஜாதகம் வந்திருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு டிஎன்ஏ, நிறைய பேருக்கு கர்ப்பக்கலைவு பண்ணியிருக்காங்க. இதுவும் சொன்னேன். அப்போ ஒரே விஷயத்தை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன சொன்னால், அனுபவம் நம்ம கற்றுக்கொண்டாதான் நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது யோகத்தை கொஞ்சம் பேசலாமே. யோகத்தில் தலைச்சிறந்த யோகம் பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம் இருக்குது, சந்திரமங்கல யோகம் இருக்குது, புத ஆதித்ய யோகம் இருக்குது, தர்மகர்மாதிபதி யோகம் கூட இருக்குது. எல்லாத்துலேயும் யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் தான் ரொம்ப சிறப்பான யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது சிறப்பான யோகம். அப்படின்னா என்னங்க, தர்மகர்மாதிபதி யோகம்னா என்னங்க சொல்கிறதுக்கு எனக்கு அப்படியே என்ன சொன்னது, கேசரி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. என் ஜாதகத்தில் இருக்குது தர்மகர்மாதிபதி யோகம். அப்படியே பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது சொல்லும்போது. ஆனால் இன்னி வரைக்கும் பாயசம் சாப்பிடலை, அந்த ஸ்வீட்டும் சாப்பிடல. வயது 57,
வயது 57, தர்மகர்மாதி யோகம் நடந்துகிட்டு இருக்குது. இசையும் கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ இதையவே சொல்லி அவங்கள குசிப்படுத்தி, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி நீச்சபங்க ராஜயோகம் ஐயா பேசினார். நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நீச்சபங்க ராஜயோகம்னா என்ன, தர்மகர்மாதிபதி யோகம்னா என்ன, இந்த யோகத்தை நம்ம சொல்லியே அது ப்ரெடிக்ஷன் எல்லாம் புத்தகத்தை வாங்கி அவங்களே பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க. மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களே ஜோசியர் ஆயிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கிட்ட தான் நம்மக்கிட்ட வர்றாங்க திருப்பி. அப்போ காலபுருஷனுக்கு 9, 10 கூடியவர் தர்மகர்மாதிபதி யோகம். இது கரெக்ட். இது யாரும் மறுப்பு இல்லையில. குரு சனி தானே தர்மகர்மாதிபதி யோகம். இது சேர்ந்து இருந்தால் 2 பேர் சேர்ந்து இருக்கிறாருங்க, என்னங்க பலன்? தர்மம் அப்படிங்கிறது 9ஆம் இடம், அது தந்தைங்கிற ஸ்தானம். 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம், தொழிலுங்கிற ஸ்தானம், அது கர்மாவை குறிக்கக்கூடியது. அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் பெற்றவங்கள்லாம் தந்தையின் மறைவுக்கு பின்னரே அந்த யோகம் வேலை செய்யுது. இல்லைன்னா தந்தை விட்டு விலகி செல்லும் போது யோகம் வேலை செய்கிறது. தந்தை விட்டு நான் ஃபாரின்ல இருக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. தந்தை விட்டு வெகு தூரம் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இல்லை, தந்தை பலகீனமாக இருக்கிற போது நான் பலமாக மாறுகிறேன். தந்தையும் பலமாக இருந்து நானும் பலமாக மாறவில்லை. ஒன்று அவுட் ஆகுது, ஒன்று எந்திரிக்குது. இதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். எத்தனையோ ஜாதகத்தில் பாருங்க, ரஜினிகாந்த் ஜாதகத்திலே எடுத்துங்க, அப்பா இல்லை, தர்மகர்மாதிபதி வேலை செய்யுது. நிறைய ஜாதகத்தில் வேலை செய்யுது. அப்போ எல்லாத்துக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது. இங்கே அத்தனை பேருக்குமே தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது. நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், எப்படிங்க தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது? பார்க்காமே சொல்லிட்டேன். ஆனால் இருக்குது, ஜாதகத்தில் இருக்குது. ராசிலையா நவாம்சத்துலையா எப்படிங்கன்னு கேட்பேன். எந்த ஜாதகம் இருக்குன்னு வந்துங்க, சூரியன் புதன் சேர்ந்துச்சுனாவே தர்மகர்மாதிபதி யோகம். அது எப்படிங்க சூரியன் புதன் சேர்ந்துருக்குமில்ல, முக்கூட்டு கிரகங்களில் ஒன்றா தானே போவாங்க. ஒரு 40 டிகிரிக்குள்ளேயே சூரியன் புதன் குரு, சூரியன் புதன் சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 40-44 டிகிரிக்குள்ளே தான் இவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது, சூரியன் புதன் ஒன்று சேர்ந்துருக்கு. அப்போ மிதுன லக்னம் சூரியன் புதன் சேர்ந்துருக்குது. எங்கே? 3ஆம் இடத்துல இருக்குது, சிம்மத்தில் இருக்குது. எப்படிங்க தர்மகர்மாதிபதி யோகம்? மனைவி ஸ்தானத்துக்கு அது 9, 10 கூடியவர் தர்மகர்மாதிபதி யோகம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு 9, 10 கூடிய சேர்க்கை. அப்போ மனைவி ஸ்தானத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வந்துருச்சா? இங்கே சூரியன் குரு அதாவது குருவும் சனியும் சேரலன்னா கூட ஏதோ ஒரு ஜாதகத்தில் தர்மகர்ம. இதுக்கு ப்ரெடிக்ஷன் என்ன? அதுவும் அதே நிலை தான். அந்த தர்மகர்மாதி யோகம் பெற்றவங்க அத்தனை பேருக்குமே தந்தையின் வளர்ச்சிக்கு முன்னாலே இவங்க இருக்க முடியாது. ஒரே வார்த்தை தான், ஒன்று தந்தை விட்டு விலகி செல்ல வேண்டும், இல்லைன்னா தந்தை இவர் இப்படி ஏறும்போது தந்தை இறங்கப்படுகிறார். இதுதான் ஒரே விஷயம். இல்லைன்னா இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்தால் 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. இல்லைன்னா தந்தையின் மனைவிக்கு பின்னரே தனையின் சுகப்பட வேண்டியது. ஏன்னா காலபுருஷனுக்கு 9 கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல குரு நீச்சமாகும் போது தான் சனி அங்கே வலுப்பெறுகிறார். காலபுருஷனுக்கு 9 கூடிய கிரகம் குரு 10ஆம் இடம் கர்மம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வரும்போது தான் இங்கே சனி பலமாக மாறுகிறார். அப்போ தான் ஜீவனம் வருது. இதைத்தான் நீச்சபங்க ராஜயோகம்னு நானும் சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஃபினேஷன் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. யாரு மேலே இது குறையில்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒரு நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது, அவங்களுக்கும் இது ஒரு நீச்சபங்க ராஜயோகம். நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகிவிடில் நீச்சபங்க ராஜயோகம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம். நவாம்சத்தில் அந்த கிரகம் ஆட்சியோ உச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம். இதனால் என்ன பலன், என்ன நெகட்டிவ், இதுதான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு மேசலக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு மேசலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குரு 10ல் நீச்சமாயிருந்தால், 10ல் குரு நீச்சமாயிருந்தால், அந்த குருவுடன் சனி சேரும் பொழுது
தந்தை இருக்கிற வரைக்கும் இவருக்கு தொழிலே அமையலைங்க. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் தந்தையினுடைய தொழிலே இவருக்கு கிடைச்சதுங்க. ஒருத்தர் ரயில்வேல இருக்கிறாரு, அது வரைக்கும் இவருக்கு தொழில் இல்லை. ஒரு சாதாரணமாக டெம்பரவரியாக டெய்லி வேஜஸ் மாதிரி எல்லாருமே திட்டுவாங்க, இந்த வயசில் கூட உனக்கு பொறுப்பு இல்லையா, இது இல்லையா. ஆனால் நல்ல டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, நிலையான ஒரு தொழில் இல்லை அவருக்கு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பானுடைய தொழிலே இவருக்கு கிடைச்சிது. இது நீச்ச பங்கம். 9 கூடிய கிரகம் 10ல் போகும்போது தந்தையினுடைய தொழிலே இவர் எடுத்துக்கொள்கிறார். இதே சனி மேசலக்கண லக்னத்தில் நீச்சம். அந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை இருக்குது, மகரத்தில் இருக்குது, இல்லைன்னா கும்பத்தில் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு எப்படி? இதுவும் நீச்ச பங்கம் தான். அப்போ இதுக்கு என்ன பலன் சொல்லணும்? தன்னுடைய மூத்த சகோதரன் 11ஆம் அதிபதி மூத்த சகோதரன் பாதிக்கு உள்ளாகிறார். தன்னுடைய சித்தப்பா பாதிப்புக்கு உள்ளாகிறார். அந்த பாதிப்பு ஆனதுக்கு பின்னால அவருடைய சொத்துக்கு இவர் வாரிசா போறாரு, லாபத்துக்கு வராரு. அப்ப இது நீங்க எளிமையான விளக்கத்தை அழகமா சொல்லலாமே, ஏன் அவங்கள பயமுறுத்துற மாதிரி பேசணும்? அப்ப நீச்ச பங்கம் அப்படின்னா ஒரு உயிருள்ள தன்மையை பாதிச்சு உயிரற்ற தன்மையை கொடுக்கிறது. இதுதாங்க நீச்ச பங்க ராஜயோகம். உயிருள்ள தன்மையை பாதிச்சு உயிரற்ற தன்மையை யோகத்தை கொடுக்கிறது தான் நீச்ச பங்க ராஜயோகம். அப்போ ஒன்று கெடுக்கிறதா கெடுத்தே ஆகணும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. இதனுடைய நிலை. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானம் வருது அப்படின்னாவே, உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானம் வருது அப்படின்னாவே யாரை பாதிக்குது? தந்தைக்கு அது 6ஆம் இடமா மாறுது. உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானம், தந்தைக்கு அது 6ஆம் இடம் ருணம் ரோகம். உங்களுடைய வருமானம் நியாய வழியில் இருந்தா தந்தையை பாதிக்காது, அநியாய வழியில் இருந்துன்னா அங்க பாதிக்குது. இதே பாட்டனாருக்கு 2ஆம் இடம், அவருடைய வருமானம் 2ஆம் இடம் வரும்போது அவர் எப்படி சேர்த்து வச்ச சொத்தோ, யார் பாட்டனார் 5ஆம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம், அவருடைய 2ஆம் இடம் தனம் உங்களுக்கு அது 6ஆம் இடமா மாறுது. பாட்டன் எப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்காரோ வருமானத்தை அதை நீங்க அனுபவிக்கிறீங்க. பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தமானது. சட்டப்பூர்வமாக எழுதி வாங்குறீங்கல்ல, அப்ப சட்டப்பூர்வமான அந்த பாவத்தை நீங்க தானே வாங்கணும். அப்ப பாட்டனுடைய 2ஆம் இடம் தான் உங்களுக்கு அது 6ஆம் இடமா வருது. பாருங்களேன், நம்ம அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பாவகத்தை பிரிச்சா அங்க பலன் அங்கதான் விளையாடுது. கிரவுண்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கலாம். எங்கேயும் போகல. அப்ப தந்தையினுடைய ஜீவனம் தான், தந்தையினுடைய ஜீவனம் 9க்கு 10 தான் 6ஆம் இடம். தந்தையினுடைய ஜீவனத்தினால உங்களுடைய நோய் நொடிப்பு வருது. அவர் ஒழுங்கா ஜீவனம் பண்ணியிருந்தாருன்னா, ஒழுங்கா வருமானம் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. சுத்தி பாருங்க, பாவகத்திலே விளையாண்டுட்டு இருக்கலாம். நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு பாவகத்தை பிரிச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ எனக்கு என்ன ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. முதல்ல ஆர்வமாக இருந்தேன். ஒரு லெவலுக்குள்ளே தெரிஞ்சிட்டேன்னா இது இப்படி தான் இருக்குமா, அதுக்கு மேலே என்ன இருக்குது, எங்கே போகணும்னு தெரியாமல் இப்போ நடுக்கடலில் நின்றுட்டு இருக்கிறேன். கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எதுன்னு தெரியாமல். என்ன அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எந்த கிரகமும் பாவ கிரகம் இல்லை, எந்த கிரகமும் நல்ல கிரகம் இல்லை. அது குணத்தை நம்ம மேலே திணிக்குது, அவ்வளோதான் விஷயம். எந்த கிரகமும் பாவ கிரகம் இல்லை, எந்த கிரகமும் சுப கிரகமும் அல்ல. அதனுடைய காரகத்துவத்தை தன் மேல் திணிக்கிறது, இவ்வளவுதாங்க விஷயம். அப்போ ஒரு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, ஒரு தீபம் நெருப்புன்னு வச்சுக்கலாமே. நெருப்பினுடைய குணம் என்ன? ஒரு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது ஒரு தீபம். ஒரு பொருளை வேக வைக்கக்கூடியது தீபம், அது அந்த நெருப்பு. எல்லாத்தையும் பஸ்பம் பண்ணுறது நெருப்பு தான். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குதா? மின்சாரங்கள்
நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுது, ஃபேன் சுற்றுது, அப்படியே கூலிங் மிஷின் எல்லாம் இயங்குது. கொஞ்சம் ஏமாந்து ஏதாவது கை வச்சுட்டேன்னா எர்த் அடிக்குது. அப்போ ஒரு பொருளில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எந்த இடத்துல நெகட்டிவ், எந்த இடத்துல பாசிட்டிவ், இதுதான் நம்ம ஜாதகத்தை கிரக ஓட்டங்களில் வயதோட்டங்களில் பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் எல்லாமே இந்த பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏங்க என்னுடைய நட்சத்திரங்க இன்றைக்கி இது காது குத்த வேண்டான்னாங்க, கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டான்னாங்க, ஜென்ம நட்சத்திரத்தில் கூடாதாம்மா, ஜென்ம கிழமை கூடாதாம்மா, கேள்வி பொதுமக்கள் இடத்துல நிறைய வருது. இது யாருங்க சொன்ன? இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது யார் சொன்னது? ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம். எது செய்யக்கூடாது, எது செய்யலாம்? ஜென்ம நட்சத்திரத்தில் எது செய்தாலும் அபிவிருத்தி. ஜென்ம நட்சத்திரத்தில் எது செய்தாலும் அபிவிருத்தி. திருமணம் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம், பிறந்த மாதத்தில் நீங்கள் திருமணம் செய்திருந்தா மறுபடியும் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்குமா. அதனால் திருமணம் செய்யக்கூடாது. இவங்க வண்டி வாங்க வேண்டாங்கிறாங்க, கிரயம் பண்ண வேண்டாங்கிறாங்க, ஒரு தொழிலை தொடங்க வேண்டாங்கிறாங்க, இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னா, ஜென்மத்தாரை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். அன்றைய நாள் எந்த காரியம் நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்தால் அன்றைக்கு சூரியன் நல்லா இருக்கணும், ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும். அந்த தாராபலனில் ஜென்ம நட்சத்திரத்தினுடைய தாரை அப்படின்னாவே அது சூரியன் பலமாக இருக்கிறவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யுங்க, அற்புதமாக இருக்கும். இதே கல்யாணம் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்தான் 60ஆம் கல்யாணம். அன்னைக்கு ஜென்ம மாதம் ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணணும். ஏன் அப்படின்னா 60 முடிஞ்சு 70 பீமசாந்தி, 80 100 கனகாபிஷேகம், தசாபிஷேகம், இதெல்லாம் பண்ணணும். அது ஜென்ம நட்சத்திரத்தில் வளர்றது. இந்த 20 கல்யாணம் பண்ணுறது கூடாது. இதுக்கு தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கும் தெரியாத விஷயங்களை சொல்லிடுறோமா, எதையாவது ஒன்று சொல்லிடுறோமா, அதை பிடிச்சிட்டு ஜனங்கள் வந்து ஜோதிடத்தின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை நிறைய காட்டுறாங்க. அப்போ இன்னும் சில பேர் ஏங்க திருப்பதியே போகக்கூடாதுங்கிறாங்களா. ஒருத்தர் சொல்கிறாருங்க, போகலாமா போகக்கூடாதுங்களா. அப்போ திருப்பதி போய் லேசாக கால் அடிச்சது அதனால தான் இருக்குமா? லைட்டாக ஒரு பிட் பாக்கெட் ஒன்று போயிடுச்சுங்க, பர்ஸ் போயிடுச்சுங்க. என்ன நான் முதல்ல என்ன சொல்கிறதுன்னா, இந்த தெய்வத்துக்கிட்ட போக வேண்டாம்னு சொல்கிறதே தப்பு. அது குரு சாபம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. தெய்வ சாபம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம எந்த கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லக்கூடாது, நீங்கள் போங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தெய்வ வழிபாட்டையே அவங்கள பிரேக் பண்ணுறாங்க. இத்தனை தீபம் போடுங்க, இல்லைன்னா தீபம் போடாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம முழுசாக எதை தெரிஞ்சாலும் முழுசாக சொல்லிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரங்க திருப்பதி போனால் பிரச்சனை வருது இல்லைன்னு சொல்ல. எப்போ வருது எப்போ வரல, சுக்கிரதிசை நடக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை. அப்போ பூர நட்சத்திர ஸ்டார்டிங் என்ன, சுக்கிரதிசை தானே. அந்த உத்திரட்டாதிங்கிறது மடப்பள்ளி. இந்த மடப்பள்ளி தான் நம்மளுடைய திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய இடம். அப்போ இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கிரதிசை முடிஞ்சிருக்கும். சுக்கிரன் அந்த பூர நட்சத்திரம் தாண்டி இப்போ உத்திர நட்சத்திரம் வந்து அடுத்தது அஸ்த நட்சத்திரம் போயிட்டு இருக்கான், இனியும் திருப்பதி போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே நாம் மாறிட்டே இருக்கிறோம். ஃபிக்ஸடாக நாம் ஒன்று வச்சுக்கிட்டு சொல்கிறதுனால தான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஜாதகம் பார்க்கும்போது பலனை சொல்லிட்டு போயிடுறோம். ஆமாங்க, அவர் போனார் 2 நிமிஷத்தில் பலன் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் சொன்னது கரெக்டு தான், நடக்குது, இயங்குது. ஆனால் அவர் மாதிரி 1 மணி நேரம் சொல்லலையே, 1/2 மணி நேரம் சொல்லலையே, அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. கதை காலட்சேபம் இல்லை, வந்த நேரடியான பாயிண்ட்டு இந்த முடி. இப்போ ஆன்லைன் ஜோசியம் கூட நான் பார்க்குறது இல்லை. எங்கிருந்தோ ஃபோன் பண்ணுவாங்க, நேரடியாக வாங்க, வந்து பாருங்க,
உங்களுக்கு கரெக்டான விளக்கம் இருக்குது. நீங்கள் அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பேசுகிறதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு கரெக்டான ஜாதகத்தை போட்டு வாங்க சொல்கிறேன். அப்போ ஒரு திசாபதி பற்றி பேசணும். ஒரு ஐயா இதுக்கு முன்னால் பேசின ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜாதகத்தை நிர்ணயிக்கிறது கிரகங்களா திசாபத்தியா அப்படிங்கிற தலைப்பில் பேசினார். இந்த 1996 அக்டோபர் மாதத்திலிருந்து 1997 ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மீனத்தில் சனி கேது, கன்னியில் செவ்வாய் ராகு. அதுலேயும் இந்த பர்டிகுலராக இந்த கும்ப லக்னம் மீன லக்னம் வந்துடுதுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எப்படி படாத பாடுபடுறாங்கன்னு பாருங்கள். இது பொருத்தத்துக்கு வரக்கூடிய ஜாதகமாக இருக்கும். இந்த 97 ஜனவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் 96 அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அதுலேயும் இந்த ஒரு சைடு கிரகம் இருக்கும். இந்த மீனத்திலேருந்து கன்னியில் வரைக்கும் கிரகம் இல்லாமலே இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு பலன் சொல்லும்போது என்ன திசாபுத்தி நடந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்குது. இப்போ வண்டி அருமையாக தான் இருக்குது, ரோடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அது என்னங்க ரோடு சரியில்லை? மீனத்திலிருந்து கன்னி வரைக்கும் கிரகங்கள் இல்லை அப்படின் போது கடைசியாக என்ன கிரகத்தை தொட்டு போகுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை தான் எடுத்துக்கொள்ளுது. அப்போ என்ன கிரகத்தை தொட்டு போகுது? கேதுவை தொட்டு ஒரு கிரகம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தொட்டு போய் கொண்டு இருக்கிறார். அனுபவத்தை கொடுக்குது கேது, அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடியது, சன்னியாசி தன்மையை கொடுக்கக்கூடியது, ஃபாரின் தொடர்பு கொடுக்கக்கூடியது. வெளிநாட்டில் இருந்தால் தப்பிச்சுக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து ஒரு தொழிலே அமையலைங்கிறாங்க, திருமணம் ஆகலைங்கிறாங்க. நான் சொன்ன அந்த டேட்டுக்குள்ளே பாருங்கள், 1996 அக்டோபர்லேருந்து 97 ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்து நீங்கள் என்ன திசாபுத்தி எந்த லக்னமாக இருந்தாலும் பாருங்கள், போராட்டம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ சில காலங்கள் இருக்கக்கூடியது. இதே 2002, 2003, 2004 ஜாதகம் 2 ஜாதகம் பார்க்குறாங்க, 3ஆம் ஜாதகத்தில் ஃபிக்ஸு கல்யாணமாகி நல்லா இருக்கிறாங்க. அப்போ சில காலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ பொது பலனும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பொது பலனும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பொது பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. அது பிருகநந்தி நாடி தான் கை கொடுத்தது. அப்போ முதல்ல நாங்கள் எல்லா இதையும் படித்தோம், படிக்கலன்னு சொல்ல, எல்லாத்தையும் நம்ம ஜோதிடத்தில் வந்து எந்த துறையிலேருந்து அத்தனையும் போனோம். அப்போ பராசர முறையை படித்தோம், கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியை எடுத்துக்கிட்டோம், ஜெயமணி சூத்திரத்திலையும் உள்ளே போனோம், ஜெயமணி சூத்திரம். அப்போ எந்தெந்த நூல்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பிருகநந்தி நாடி, அப்போ கிரகங்களுடைய காரகத்துவத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த செயல்பாடுகள் செய்யுது. அப்போ இதே பிருகநந்தி நாடியில் குரு இருக்கிற இடத்துக்கு ராகு வரும்போது பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிறது ஒன்று சொல்றது. ஆனால் எப்படி பாதிக்குது இதுதான் கேள்வி. அப்போ ராகுங்கிற கிரகம் குருவை நோக்கி வரும்போது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுகிறார். குரு இருக்கிற இடத்துக்கு ராகு வரும்போது ஒரு பிரச்சனை உண்டு பண்ண, அந்த பிரச்சனை நல்ல பிரச்சனையா கெட்ட பிரச்சனையா, இதை தான் நடக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம்? சித்தர்களை வழிபடுங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஜீவ சமாதி உள்ள இடத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ். எளிமையான பரிகாரம். இப்போ கடன் கொடுத்தேன் வரலைங்க, என்ன பண்ணலாம்? எனக்கு கடன்காரன் இருக்கிறான், நான் வந்து கைத்தில் தொங்கலாமான்னு கேட்குறாரு ஒருத்தர், அந்த லாஸ் பண்ணவர். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சித்தர்களை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தான் பிரச்சனை தீரும். அவர் தான் சொல்ல முடியும் ரெமெடி, எங்களால் சொல்ல முடியாது. அப்போ எந்த சித்தரை வழிபடலாம்? மறுபடியும் திருப்பி கேள்வி கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு ஜனன காலத்தில் ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்தர்கள் யாராவது ஜீவசமாதி இருந்தால் அங்கே போயிட்டு வாங்க. இவ்வளோதான். பிரச்சனையிலிருந்து தப்பிச்சவங்களே இருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு கேதுகள் யார்? அடுத்தது தான் நம்ம இங்கே வரோம். அன்றாடம் நம்மளுடைய செயல்பாட்டில் நம்ம செய்கிற பாவமும் புண்ணியமும்
2 பக்கம் கேமரா லைவ்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி சிசிடி கேமரா இறைவன் வச்சிருக்கார் மேலே. அதுதான் ராகு. எது நாம் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அளந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எந்த அளவுக்கு பாவம், எந்த அளவுக்கு புண்ணியம். புண்ணியம் நிறைய இருக்குதா, பாவம் கீழே இருக்குதா, பாவம் மேலே இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, அதுக்கு தகுந்த பலன் கொடுக்குறாரு. அடுத்தது நம்முடைய உறவு முறையில் பாட்டன் பாட்டி. பாட்டன் பாட்டி உறவு முறையில் பாட்டன் பாட்டி. ராகுக்கு ஒரு தனி சக்தி கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய குணாதிசயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம மேல திணிக்கிறார். அவ்வளவுதாங்க ஒரு விஷயம். ராகு ஒரு நிழல் கிரகம். யாருடைய நிழல்? இன்றைக்கு ராகு அப்படிங்கிற கிரகம் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறனால சனியாகவே மாறுகிறார். கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறனால ஒரு சூரியனாகவே மாறுகிறார். அப்ப அந்த ராகு அது நிழல் கிரகம். அந்த வீட்டினுடைய குணத்தை எடுத்துக்கொண்டு, வீட்டினுடைய அதிபதியினுடைய குணத்தை எடுத்துக்கொண்டு நம்ம மேல திணிக்கிறார். அடுத்ததுதான் அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள். அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது அளவுகோல். அந்த பாவம் கொஞ்சமா கம்மியா, யோகம் கொஞ்சமா கம்மியாங்கிறது நட்சத்திரத்தின் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய குணம். இத்தனை இருக்குது. நானே பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கும் கும்பத்தில் ராகு. மயக்கம் வருமா, கிருகர் வருமா, விபத்து நடக்குமா, ஆக்சிடென்ட் ஆகிடுமா, பலவிதமான யோசனை. ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல குருவும் போய் சேர்ந்துக்கிட்டாரு. கடகத்தில் ராகு. இப்போ குரு சமீபத்தில் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி உள்ளாரால் செலுத்திட்டு வந்துட்டார். அதே கரெக்டாக சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் பிறக்கும்போது. இப்போ சதய 4க்கு வந்துட்டார். இது நடக்குமா, அது நடக்குமா, சித்தர்களை ஒன்றும் விடாமல் நொரண்டெல்லாம் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணு, வாயில் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, ஜோதிட சாபம் வாங்கிடுவோமா. ஏற்கனவே உத்திர நட்சத்திரத்தில் தான் நமக்கு புதன் இருந்து இருக்குது. ஜோதிடர்கிட்ட தான் சாபம் வாங்கணும், இல்லை நம்ம மாணவர் சாபம் வாங்கணும், இல்லை அறிவு சாபம் வாங்கணும், மாமன்கிட்ட பிரச்சனை வருமா, பலவிதமான யோசனையிலிருந்து ஒவ்வொரு விதமாக நகர்த்திட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய மாலை போட்டாங்க. என்ன மாலை அப்படின்னா பாருங்களேன், தம்பி பொண்ணுக்கு கல்யாணம், நான் தான் தார வறுத்து கொடுக்கணும். எப்படிங்க? கன்னிகா தானம் பண்ண வேண்டியதாக போச்சு. தானத்திலே சிறந்த தானம் எந்த தானம்? அன்னதானம், கல்வி தானம், இப்படி எல்லா தானங்கள் இருந்தாலும் ஒரு கன்னி பெண்ணை அதை வளர்த்து ஒரு கற்பு நெறியோட வளர்த்து நல்லது பண்ணின தானம் பண்ணுறதுலேயே சிறப்பான தானம் கன்னிகா தானம் தாங்க. அன்னதானம் பண்ணலாம். கர்ணன் அன்னதானம் பண்ணல, அவருக்கு போகும்போது கடைசியில் நரகமாக தான் கிடச்சிது. ஆனால் அத்தனை தானம் பண்ணார், அன்னதானம் பண்ணலான் அப்படிங்கிறனால. அவர் போய் கேட்குறாரு தர்மராஜா கிட்ட, நீ அன்னதானம் பண்ணல, அப்போ தானம் பண்ணலையா, அப்புறம் எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஏன் மறுபடியும் நான் ஃபுல்லாக நரகம் கிடைக்கல. இல்லை, நீ ஒரு தடவை பழிப்போக்கர்கிட்ட இங்கே என்ன அன்னதானம் போடுறது இடம் எங்கன்னா அப்புறம் அந்த விரல் அங்கே இருக்க போய் பாரு. அப்போ அந்த ஆள்காட்டி விரல வாயில் வச்சா மட்டும் அவருக்கு எப்பயுமே பசிக்காதான். இது ஒரு நிலை. அப்போ தானங்கள் எத்தனை தானங்கள் இருந்தாலும் கன்னிகா தானம்ங்கிறது ஒரு சிறப்பான தானம். அது எத்தனை பேருக்கு கிடைக்குதுங்கிறதுல இது நிறைய இருக்குது. இப்போ நம்ம பேசணும்னா நிறைய விதத்தில் பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ இந்த இதில் மாலை மரியாதை தானம் இது எல்லாம் பண்ணி அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. அப்போ நாம் ஒரு விதமாக நினச்சிட்டு இருக்கும்போது ஜனன காலத்தில் இந்த ராகுங்கிறது யார் அப்படின்னா ஒரு பாம்பு. பாம்புங்கிறது ஈஸ்வரன் கழுத்தில் இருக்கிற பாம்புன்னு அடிச்சுன்னா அது மாலை. விநாயகர் இடுப்பில் இருந்தாலும் அதுவும் ஒரு அருணா கயிறு. அப்போ நூலு கயிறு ஒயரு அப்படிம்போம். இதுதான் பிருகநந்தியில் கேதுவை சொல்கிறது. ஒரு மாலையாக எடுத்துக்கலாம். தாலிங்கிறது பூராமே நீங்கள் கேது தான். நீங்கள் நவகிரக ஃபோட்டோவில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கேது கொம்பு தாலி மாதிரி இருக்கும், ராகு கொடி மாதிரி இருக்கும். இந்த தாலியும் கொடியும் அப்படிங்கிறது ராகு தான்.
இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? 2ல் ராகு 8ல் கேது, 2ல் கேது 8ல் ராகு. இந்த ராகு ஏது இருக்குது, இந்த ராகு ஏது இருக்குது, இந்த ராகு ஏது உள்ளவங்களையே சேர்த்தணுமா? இது கடுமையான தோஷமே இப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு சில ஜாதகங்களை பொருந்தி வர ஜாதகத்தில் ராகு ஏது இல்லை, இவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை, அதனால் சேர்த்தாத. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் கொச்சையாக தான் இருக்கும், பார்க்குறவங்களும் மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் ட்ரக்கு, இந்த ட்ரக்குங்கிற கிரகமே கேது தான். செவ்வாய் கேது சந்திரன் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, 2ஆம் இடத்துல தண்ணி அடிப்பார், இல்லை பான்பராக் போடுறாரு, இல்லை போதை வஸ்து. இப்போ தான் டாஸ்மார்க் வந்துருச்சே, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே விற்கிது. அதில் ஆண்கள் தானே எல்லாமே சாப்பிட்றாங்க, பெண்கள்ங்கிறது பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும் வச்சுக்கோங்க. ஆண்கள் தானே அத்தனையும் சாப்பிட்றது. அப்போ ஆணுக்கு ஒரு சட்டமா, பெண்ணுக்கு ஒரு சட்டமா? அப்போ பெண்ணுக்கு 2ல் கேது செவ்வாய் சந்திரனை சேர்த்துட்ட, நீ ஒரு கிளாஸ் படி, நான் ஒரு கிளாஸ் படி, சிஎஸ் அடிச்சுன்னா குடும்பம் என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? ராகு எதுக்கு ராகு தான் சேர்த்தணும். அப்புறம் ஏங்க செவ்வாய் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இடையில. செவ்வாய்ங்கிறது என்ன? ஒரு ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய கிடக்கம், உணர்வும் உணர்ச்சியை தூண்டக்கூடியது. அந்த உணர்வு 2 பேருக்கு இருக்குதான்னு பார்த்துக்கோங்கிறது தான் செவ்வாய் சொன்னது. இங்கே ராகு எதுக்கு ராகு எதையே சேர்த்தணுமா? இல்லை. எந்த பெண்கள் முகத்தில் தாடி வச்சுட்டு இருக்கிறாங்க, பையன் தாடி வச்சுட்டு இருக்கிறான், கல்யாணம் பண்ணுனாவே இப்போ பாருங்க தாடி இல்லாமல் பேசணும் கிடையாது. தாடி அப்படின்னா இங்கே கேது வந்துட்டாரு, 2ல் கேது. அப்போ 2ல் இருக்க கேது பெண்களுக்கு என்ன, பெண்ணுக்கும் தாடி வளர்த்தியே கல்யாணம் பண்ணி விட்டுறலாமா? நுரண்டா பேசுனா எப்படி வருது? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நிறையா. அப்போ இந்த ராகு கேது இல்லை அப்படின்னா நம்மளுடைய உணர்வும் உணர்ச்சி கிடையாது. நம்ம கையில் ஓடக்கூடிய நரம்புகள் பூராமே ராகு கேது. மூச்சுக்குழல், உணவுக்குழல், குடல் பாகங்களை குறிக்கக்கூடிய பகுதி டியூப் மாதிரி இருக்குது அப்படின்னா ராகு தான். இந்த ராகு இது இல்லை அப்படின்னா உணர்வு செத்து போச்சுன்னு அர்த்தம், கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இந்த ராகு இதோட நல்ல கிரகங்கள் சேர்ந்துருக்கா, இல்லை இதுக்கு எனிமி பிளானட் சேர்ந்துருக்குதா? அப்போ 2ல் இருக்கிறதெல்லாம் பராசர முறையில் சொன்னதெல்லாம் தோஷம். அப்படி சொல்லலை. ராகு கேதுகள் ரகசியங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த குடும்பத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த குடும்பம்ங்கிற 2ஆம் ஸ்தானத்தில் லக்னத்தில் ரகசியம் இருக்குது. என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, எப்படி வருமானம் வருது தெரியலிங்க. இப்போ சில பேர் இருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போட்டி பந்தயம் தான் ராகு கேது, வருமானம் வந்துட்டுருக்கோம், லாஸும் ஆகும். அந்த வீட்டினுடைய அதிபதி நல்லா இருந்தால் தான் அது வேலை செய்யும். அப்போ டெஸ்மாஸ்டரை நீங்கள் பாருங்கள், ராகு எதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் இந்த ராகு எது நல்ல பலனை தருகிறது. இந்த ராகு எதுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்னா அது கெட்டத்தன்மையும் ஏற்படுத்துகிறது. இவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் என்ன வேணும், எப்படி இருக்கணும்? செவ்வாய் அப்படிங்கிறது பெண்கள் ஜாதகத்தில் கணவன் அப்படிங்கிற கிரகம் தான். அப்போ செவ்வாயோட ராகு, செவ்வாயோட கேது, செவ்வாயோட சனி, செவ்வாயோட புதன் மட்டும் சேரக்கூடாது. இதெல்லாம் நெகட்டிவ் தன்மை, செவ்வாயவே கெடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. சரி, இப்போ செவ்வாய் சனியே சேர்ந்து இருக்குது பெண்கள் ஜாதகத்தில், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இல்லை செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்குங்க, கோயில் இல்லை, எந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தணும்னு சொல்லுவேன். அப்போ இந்த செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் சேர்ந்துருந்தேன்னா கொஞ்சம் மருத்துவ சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கணவனாக இருந்தால் இவங்களுக்கு சேர்த்துங்க நல்லா இருக்கும்போ. பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இல்லை அந்த குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு நல்ல மேட்ச் ஆகுது. அப்போ சனி செவ்வாயினுடைய தொடர்பு. அப்போ பவகரணத்தில் பிறந்திருக்காங்களான்னு பாருங்க. அந்த பொண்ணு பவகரணத்தினுடைய அதிபதி அப்படின்னா அங்கே செவ்வாய். இந்த 11 கரணத்துக்கு தலைவன் யாருன்னா சனி. இவங்க 2 பேர் சேர்ந்துருந்துன்னா அந்த பாதிப்புகள் கம்மியாக இருக்குது. அப்போ ஒன்றும் மருத்துவ சம்பந்தப்பட்ட தொடர்புடைய இடம் வந்தாலும் சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட் லைனில் வர்றது,
இந்த மாதிரி தொடர்புடைய கணவனாக இருக்கும்போது இவங்களுக்கு அந்த தாக்கம் வந்து சற்று குறையுது. அப்போ அந்த மாதிரி துறையில் சேர்த்தும்போது இவங்களுக்கு அந்த பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது, அந்த இடத்தை ஒரு சுப கிரகங்கள் இவங்களுக்கு பார்க்கல அப்படின்னா ஆண் ஜாதகத்தில் அந்த இடத்துல இருக்கணும். இப்போ சனி செவ்வாய், இப்போ செவ்வாய் அப்படின்னாவே பொதுவாகவே என்ன சொல்லுவோம், ஒரு வெப்பத்தன்மை உடைய கிரகம் சொல்லுவோம்ல, ஒரு காரமான பொருள். இந்த காரத்தை அடக்கணும் அப்படின்னு வச்சுங்க. இப்போ சாம்பார் அப்படி செய்கிறாங்க, கொஞ்சம் காரம் போச்சு, உடனே ரெடிமேடாக என்ன பண்ணணும், தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கெல்லாம் லேட் ஆகும், தண்ணி ஊற்றி மறுபடியும் குழம்பு இது பண்ணோன்னா லேட் ஆகும். நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுங்க, காரத்தை அடக்கிடும். இந்த நல்லெண்ணெய் தான் சனி. அப்போ செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணணுன்னா சனி அங்கே வந்து இணைஞ்சா அந்த தன்மையை குறைக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், புதன் இருக்கிற இடத்துல கேதுங்கிற கிரகம் வந்தால் முடி கொட்டுது, ஸ்கின் அலர்ஜி வருது, டாக்குமெண்ட் பிரச்சனை வருது. அப்போ இதே புதனுக்கு என்ன பண்ணா, பச்சை பயிறு பாசிப்பருப்பு உணவில் சாப்பிடுங்க, கடலை மாவு போட்டு தேய்ங்க, தேய்ச்சி குளிங்க, ஸ்கின் அலர்ஜி வராது, முடி கொட்டாது. யார் ஜாதகத்துலையாவது இந்த புதன் இருக்கிற இடத்துல கேது வரும் பாருங்க, டாக்குமெண்ட் பிரச்சனை வருது, மணிக்கட்டு கையில் வலிக்குது. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நானும் ஒரு சிகப்பு கயிறு கட்டிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு சிம்மத்தில் புதன், இப்போ சிம்மத்தில் தான் கேது, இந்த கேது தான் சிகப்பு கயிறு. காசி போயிருந்தேன், கட்டி விட்டாங்க. எந்த கயிறு கட்டினாலும் ஒரு 2 நாள் 4 நாளைக்கு மேலே இருக்காது. இந்த தடவை தான் வருஷ கணக்கில் நிற்கிது. கேது அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் அந்த கயிறு நிற்கும். அந்த கேதுன்னா சிகப்பு கயிறு. இதே ராகு வந்தால் வரும். அப்போ புதன் அப்படின்னா கைகளை குறிக்கக்கூடிய இடத்துல கேதுங்கிற கிரகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ பாருங்க, ஜாதகம் ஜோதிடம் எங்கேயோ விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான். கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யுது, செய்யாமல் இல்லை. அப்போ ஒரு கர்மா அப்படின்னா சனி தான், ஜீவன் அப்படின்னா குரு தான் ஆண் ஜாதகத்தில். பெண் ஜாதகத்தில் அது சுக்கிரன். ஒரு ஆண் ஜாதகத்தில் குருவும் சனி சேர்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன், தர்மகர்மாதிபதி யோகம்தான். ஆனால் குரு சனி எந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் இந்த மேசங்கிற பாவகம் அவுட்டு, மேசங்கிற பாவகம் அவுட் ஆயிடுது குரு சனி சேர்ந்திருந்தால். அப்போ எப்பப்பெல்லாம் சேருது, 1960, 1980, 2000, 2020, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு ஒருக்கா சனி குரு சேரும். எங்கே சேருதுன்னா 3 ராசியில் தான் சேருது, தர்ம ராசியில் தான் சேரும். அப்படியே கூட ஒரு வருஷம் சேர்த்திக்கும். ஏன்னா குரு அப்படியே தொடர்பு கொண்ட சனியும் கிராஸ் ஆகும், அப்படியே வருங்க. மேசத்துலேருந்தால் ரிஷபம் வரைக்கும் போகும், சிம்மத்துலேருந்தால் கன்னி வரைக்கும் போகும், தனுசுலேருந்தால் மகர வரைக்கும் வரும். 20 வருஷத்துக்கு ஒருக்கா சேருது. அப்போ குரு சனி எந்த ஜாதகத்தில் சேர்ந்தா மேசங்கிற பாவகம் பலகீனமாக மாறுகிறது. அது உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடம் பாருங்க. இல்லை, உங்களோட லக்னமே பாதிக்குது. குரு சனி சேர்ந்தவங்களுக்கு லக்னம் பாதிக்குது, குரு சனி சேர்ந்தவங்களுக்கு மேசம் பாதிக்குது. அப்போ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஏன் அப்படின்னா சனி நீச்சமாகக்கூடிய இடம் மேசம். எஸ் கர்மாவே நீச்சமாடக்கூடிய இடம் அது. அப்போ அங்கே பலகீனமாக இருக்கக்கூடியது. அப்போ மேசம்ங்கிற பாவகம், அதை சொன்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் இன்னொரு நெகட்டிவ். மழை வருது, எப்படி வருது, எங்கேயோ இருக்கிற கடல் தண்ணியை அதை உறிஞ்சி எடுத்து நமக்கு மழையாக கொடுக்க. அப்போ இன்னொரு இடத்துல ட்ரை ஆகுது இல்லை. அப்போ ஒரு மழை பெய்யணும்னா இன்னொரு இடத்துல கடல் தண்ணி குறையுது, இன்னொரு இடத்துல மழையாக பெய்யுது. அப்போ எங்கே குறையுது, எங்கே நிறைவாகுது, இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு கிரகம் சேரும்போது இன்னொரு இடம் பலகீனமாக மாறுது, அந்த இடம் பலகீனம் எந்த இடம் அது பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது நமக்கு பலன்கள் அள்ளி இறைச்சி போலாம். நிறைய விஷயம் பேசணும்னு தோணுது. அப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இப்போ பாருங்க, நட்சத்திர பார்வைன்னு ஒன்று இருக்கு, கிரகங்களுடைய பார்வைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்ல, நட்சத்திர பார்வை இருக்கு. இப்போ பாருங்க, இந்த புதன், குரு, சுக்கிரன், சனி இவங்களுக்கெல்லாம் 3ஆம் பார்வை 5ஆம் பார்வை உண்டு. தான் இருந்த நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரத்தை பார்க்கும், 5வது நட்சத்திரத்தையும் பார்க்கும். செவ்வாய் மட்டும் 3ஐயும் பார்க்கும், 7ஐயும் பார்க்கும். மற்ற இதர பார்வை உண்டு. ஆனால் இந்த 3, 5 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க.
புதன், குரு, சுக்கிரன், சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரத்தை பார்க்கும், 5வது நட்சத்திரத்தையும் பார்க்கும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? 3வது நட்சத்திரம் ஆகாது, 5வது நட்சத்திரம் ஆகாது, ஆனால் அது பார்க்கும். இது எதில் போட்டிருக்குது? குமாரசுவாமியும் தான் போட்டிருக்குது. எல்லாம் பார்க்குறோமா? நட்சத்திர பார்வை பார்க்கறதில்ல. நமக்கு என்ன கிரகப்பார்வை பார்க்குறோம். அந்த கிரகப்பார்வையே என்ன மாதிரி பார்க்குது? இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்தா எப்படி, 7ஆம் பார்வையாக பார்த்தா எப்படி, 8ஆம் பார்வையாக பார்த்தா எப்படி? 4ஆம் பார்வை பார்க்கும்போது நமக்கு சொத்துக்களை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறது இல்லை, அந்த சப்ஜெக்டுக்கு போகுதுன்னு அர்த்தங்க. ஒன்று ஹெல்த்து, தாய், சொத்து 4ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது திருமண பந்தங்கள், லைஃப் பார்ட்னர், இந்த தொடர்புகளை ஏற்படுத்தும். 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது உயில் இல்லைன்னா டெமலிசிஸ் பண்ணுறது. அப்போ பார்வைகள் பலவிதம். சனிக்கு அப்படி தான் 3, 7, 10. 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்டது, பாசிட்டிவ் நெகட்டிவ். 7ஆம் பார்வை பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். 3ஆம் பார்வை அந்த சகோதர பாவத்தையும் மாமனார் பாவத்தையும் செயல்பாட்டுகளை இயக்கக்கூடியது. அப்போ நாம் என்ன சொன்னோம்? எல்லாத்துக்கும் சனி பார்வை, எல்லாத்துக்கும் செவ்வாய் பார்வை, ஒரே தட்டு அமுக்கு தூக்கி போடு. 7.5 சனி நடக்குது, 7.5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணாத, நிறையா இப்படியே சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு 7 சனி இருக்குதாம்மா, 7 சனி இருந்தால் இருந்துட்டு போகுது, என்னங்க சனி இதுக்கு எங்கெங்க போடுறது அப்படின்னு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க? 7ல் சனி இருந்தால் திக்பலம் சொல்லியிருக்கிறாங்க. சனியும் ராகுவும் இருந்தால் திக்பலம்ங்கிறாங்க. 7 சனி இருந்தால் வேண்டாங்கிறாங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல தானே சனி உச்சமாகிறாரு. அப்போ எந்த ஜாதகத்தில் சனி 7 இருந்தால் பலம்? எப்படி கணவன் அமையுமான்னு சொல்லுங்க. ஒரு மாநரமாக இருப்பார், முதிர்ந்த தோட்டத்துடன் இருப்பார், தொழிலதிபராக இருப்பார், அப்படி வேணா டெஃபினேஷன் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு 7 சனி இருக்குது வேண்டாம். நிறைய வருது. 7 ராகு இருக்கு வேண்டாம், 7 ராகு இருந்தால் ஸ்தான பலம் சொல்லியிருக்குது, நிறைய இருக்குதுல்ல. இப்போ 10ல் குரு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈசனார் இருந்துண்டும் வாழ்ந்ததும் குரு 10ல். குரு காலபுருஷனுக்கு 10ல் வந்தாலும் நீச்சமாகிறாரா இல்லையா? அடிப்படை எங்கேயோ வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடையும் வரும்போது இல்லை, ஒரு தடவை வரும்போது அந்த சம்பவம் நடக்குது. இப்போ எல்லாமே காலபுருஷ தத்துவத்தில் எங்கேயோ ஒளிஞ்சிருக்க ரகசியம், அதை நம்ம கண்டுபிடிக்க தவறிட்டோம். இதுதான் பிரச்சனையே. நம்ம ஜாதகர்கள் இதில் ஆய்வு எங்கேயோ விட்டுறோம், அதுதான் பிரச்சனை. அப்போது நட்சத்திர பார்வைகள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். மகாபாரதம் யுத்தம் நடக்கும்போது பார்க்குறாரு, வியாசர் பார்க்குறாரு, எல்லா கிரகங்களும் விருச்சிகத்தை பார்க்குதுங்கிறாரு. ஆனால் அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது விருச்சிகத்தை பார்க்கறது ஒரு 3 கிரகம் தான் பார்க்குது. அவர் சொல்கிறாரு எல்லா கிரகமும் விருச்சிகத்தை பார்க்குது. விருச்சிகத்தை பார்த்தா பெரிய யுத்தம் நடக்குன்னு எழுதுறாரு, குறிப்பில் எழுதுறாரு. அப்புறம் எப்படி பார்க்குதுன்னு பார்த்தா தான் நட்சத்திர பார்வையில் பார்க்குது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நட்சத்திர பார்வை உண்டு, குமாரசுவாமியத்தில் இருக்குது. இப்போ சூரியன் தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரத்தை பார்க்குது, 8வது நட்சத்திரத்தை பார்க்குது, 11வது நட்சத்திரத்தை பார்க்குது, 16வது நட்சத்திரத்தை பார்க்குது, 21, 26. அப்போ சூரியன் தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து ராசியை பார்க்கறதுங்கிறது மறந்துடுங்க. தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 11, 16, 21, 26 பார்க்குது. சந்திரன் அப்படிங்கிறது தான் நின்ற நட்சத்திரம் இருந்தது 4, 8, 10, 15, 18. அதே செவ்வாய் 3, 7, 8, 15. புதன் 3, 5. குரு 3, 5, 10, 19. சுக்கிரன் 3, 5. சனி 3, 5, 15, 19. இந்த நட்சத்திரங்களை பார்வை செய்யும். அப்போ அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த பாவகம் எல்லா கிரகங்களும் 6, 8, 12 தொடர்பு வரும்போது விபத்து நடக்குது, மரணம் நடக்குது, பெரிய யுத்தம் வருகிறது. இது தனிப்பட்ட ஜாதகத்தை நமக்கே எடுத்துக்கலாம், சர்வதேச அளவில் நாட்டுக்கும் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லக்கூடியது பலவிதமாக இருக்குது. இப்போ தாராபலன் வச்சு கொடுக்குறோம்ல,
எல்லாருமே நமக்கு ஒரு முகூர்த்தத்துக்கு கொடுக்குறோமா இல்லைங்களா, இல்லை ஒரு விசேஷத்துக்கு கொடுக்குறோமா இல்லையா? அப்போ என்ன நட்சத்திரத்தை வச்சு கொடுப்போம்? ஜென்ம நட்சத்திரத்தில் வைக்கிறது இல்லை, முடிஞ்சது. 2வது நட்சத்திரம் வச்சு கொடுக்குறோமா? 4வது நட்சத்திரம் வச்சு கொடுக்குறோமா? 6வது நட்சத்திரம் வச்சு கொடுக்குறோமா? 8, 9 இதானே நம்ம வச்சு கொடுக்குறோம் தாராபலன். அப்போ அந்த தாராபலன் முழுசாக வேலை செய்தா எப்படி வேலை செய்யும்? அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் வச்சு தான் சூரியன் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். அன்னைக்கு சூரியன் நல்லா இருக்குதா? இப்போ ஐப்பசி மாதத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் வச்சு கொடுத்தா என்ன ஆகும்? அவர் ஏற்கனவே ஐப்பசி மாதம் பிறந்தவராக இருக்கலாம், இல்லை ஐப்பசி மாதம் ஒரு கிரகப்பிரவேசமோ ஒரு காது குத்து விழாவோ ஒரு பதவியேற்பு விழாவோ வச்சு கொடுத்தாருன்னா சீக்கிரம் போயிடும். அப்போ சம்பத்து தாரையில் வச்சு கொடுத்தா ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும், சம்பத்து தாரை 2வது தாரையில். இல்லை ஒரு விசேஷத்துக்கு அன்னைக்கு ஜனன கோச்சாரத்தில் புதன் நல்லா இருக்கணும். அப்போ புதன் நல்லா இருந்ததுன்னா 2வது நட்சத்திரத்தில் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கிறாங்க. சேமத்தாரை 4வது நட்சத்திரம், அன்றைக்கு குரு நல்லா இருக்கணும், ஜனன காலத்துலையும் நல்லா இருக்கணும், கோச்சாரத்துலையும் நல்லா இருக்கணும். 4வது நட்சத்திரம். 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை வரும்போது சந்திரன் நல்லா இருக்கணும். இப்போ 6வது நட்சத்திரத்தில் வச்சு விருச்சிக ராசியில் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், விருச்சிகத்தில் சந்திரன் என்னாகும்? பலகீனமாகும். 6வது நட்சத்திரத்திலங்க தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை தான் வச்சு கொடுத்தேன், ஆனால் சரியில்லையே. எப்படி சரியாக இருக்கும்? சரி இருக்காது. சரி 8வது நட்சத்திரம் மைத்திர நட்சத்திரம், சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ சுக்கிரன் நல்லா இருந்தேன்னா மைத்திர நட்சத்திரத்தில் வச்சு கொடுத்தா நல்லா இருக்குது. பரம மைத்திரம் செவ்வாய் நல்லா இருக்கணும். சரி எப்படி நல்லா இருக்கணும்? அடுத்தது ஒரு கேள்வி. இப்போ இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி அப்படியே இந்த சூரியன் செவ்வாய் பாருங்க கம்பஸ்டேடு அஸ்தமனத்திலேயே வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த மாதங்களில் அஸ்தமனம் ஆகுது. இப்போ சுக்கிரன் அஸ்தமனம், செவ்வாய் அஸ்தமனம், இந்த மாதிரி அஸ்தமன நேரங்களில் அப்போ எந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பரம மைத்திரத்தில் வச்சே கொடுக்கக்கூடாது, ஜென்ம நட்சத்திரத்தில் வச்சு கொடுக்கக்கூடாது. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொன்ன மைத்திர நட்சத்திரத்திலையும் வைக்கக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும். சரி இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக பேசுகிறேன். இப்போ 3வது நட்சத்திரத்தில் விபத்து தாரை பண்ணி கொடுத்துருக்கேங்க, ஆனால் நல்லா இருக்கிறாருங்க. 3வது நட்சத்திரம் விபத்து தாரை எல்லாருக்குமே தெரியுது. அந்த ஜாதகத்தில் பிறக்கும்போது ராகு நல்லா இருந்தால், பிறக்கும்போது ராகு நல்லா இருந்தாலும் கோச்சாரத்தில் ராகு நல்லா இருந்தாலும் 3வது நட்சத்திரத்தில் வச்சு அருமையாக இருக்கிறாங்க, அற்புதமாக இருக்கிறாங்க. விபத்து தாரை தான், அந்த விபத்தை கொடுக்கக்கூடியது ராகு. ஜனன காலத்திலே ராகு நல்லா இருக்கு, கோச்சாரத்தில் நல்லா இருக்கும்போது 3வது நட்சத்திரம் அருமையாக வேலை செய்யுது. அடுத்தது பிரத்தியத்தார கேது, ஜனன காலத்திலும் நல்லா இருந்து இப்பவும் நல்லா இருந்தா 5வது தாரை வேலை செய்யுது. 7வது தாரை சனி, ஜனன காலத்தில் நல்லா இருந்து கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் வேலை செய்யுது. அப்போ நம்ம பொதுவாக சொல்லும்போது 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரத்தில் வச்சு கொடுத்தா அருமையாக இருக்குங்கிறது பொது விதி. ஆனால் அந்த தாரைக்கு ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் என்ன பண்ணும், எப்படி இருக்கும், இதையும் நம்ம பார்க்கணும். இதை பார்க்கும்போது ஒரிஜினல் ஜோதிடம் நமக்கு வேலை செய்யும். அப்போ திசாபத்திகள் நம்ம ரெடி வரோம், ஒரே மாதிரி நடக்குதா? ஒரு சுக்கிர தேசம் நடக்குதுங்க, ஒரு இடத்துல நிற்கிது. இப்போ தனுசில் தான் இருக்கிறாரு, பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சுக்கிரன். இப்போ இன்னைக்கு பூர நட்சத்திரம், இப்போ உத்திரம் வந்துருச்சு, காலையில் பூர நட்சத்திரம், ஒரு குழந்தை பிறக்குது. தனுசில் வச்சுக்கிட்டே அவங்களுக்கு 20 வருஷத்துக்கு பலன் சொல்ல முடியுமா? இல்லை புத்திகளை வச்சு மாற்றிக்குவோமா? புத்தி வச்சு மாற்றிக்குவான், அந்தரம் வச்சுக்கு மாற்றிக்குவான், இது சமாளிக்கிற வேலை. இன்னொன்று, முழுசாக 20 வருஷமாக இருந்தால் முதல் 20 மாதம் மட்டும்தான் தனுசுக்கு, அந்த திசையை மாதமாக மாற்றிடுங்க. அடுத்த 20 மாதம் மகரத்துக்கு, அடுத்த 20 மாதம் கும்பத்துக்கு, அடுத்த 20 மாதம் மீனத்துக்கு,
அப்போ உங்களுக்கு லக்னம்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உதயமாயிருப்போம். இந்த லக்னம் என்றால் என்ன? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. பூமி தாங்க லக்னம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. எல்லா கிரகத்தையும் அடைச்சிருக்கோமில்ல, பூமியை அடைச்சி போட்டிருக்கிறோமா? பூமி அடைக்கலை. பூமி ரோல் ஆகும்போது அடிவானத்தில் சூரியனுடைய கதிர்கள் எந்த இடத்துல விழுகுதோ அதுதான் லக்னம். இலக்கு அப்படிங்கிறது தான் லக்னம். இதுதான் லக்னம். அந்த லக்னத்திலிருந்து இப்போ தனுசுங்கிறது, இப்போ மேச லக்னமாக இருந்தால் தனுசு, ரிஷப லக்னமாக இருந்தால் தனுசு, மிதுன லக்னமாக இருந்தால் தனுசு. இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனாம் பாவகம்? அந்த 20 மாதம், அடுத்த 20 மாதம், அடுத்த 20 மாதம் எடுங்க. இதே சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் ரிவர்ஸ் கொண்டு போங்க, ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி திசையை நீங்கள் பிரிச்சும் பலன் சொல்லலாம். இதுதான் 100க்கு 100 வேலை செய்யுது. ஒரே இடத்துலேருந்து தனுசில் இருக்கிறாரு, அந்த வீட்டினுடைய அதிபதி குரு, அந்த சேர்ந்த கிரகம் சூரியன், அங்கே புதன் இருக்கிறது. இப்படி நம்ம பலன் சொல்லுவோம். ஆனால் முழுசும் அது வேலை செய்யுமானா செய்கிறதில்ல. அந்த பாவகம் அந்த தனுசு 20 வருஷத்துக்கு வேலை செய்யணும், செய்யாது, நகர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல வச்சு பலன் சொல்கிறது தான் தவறாக மாறிடுது. மாற்றுங்க, எல்லா திசையும் மாற்றணும். அப்படி மாறும்போது நல்லா இருக்குது, பலன் 100க்கு 100 வேலை செய்யுது. அப்போ ஜோதிடம் பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசும்போது இந்த பொதுவான கருத்துக்களை சொல்லி அவங்களையும் குழப்பி நாமளும் குழப்பி ஜோதிடரையும் குழப்பி நிறைய பயமுறுத்த வேண்டும். முதல்ல பயமுறுத்தாதீங்க. இப்போ 7.5 சனி நடக்குது, இப்போ கூட குரு பயிற்சிக்கு எப்படி இருக்கும் இப்படின்னுங்கிறது வேந்தர் டிவி, சன் டிவி, எல்லா டிவிலையும் ஜோதிடர்கள் பார்க்குறாங்க. ஒருத்தர் பொதுவான நாட்டு நடப்பு பேசுகிறாங்க. சில பேர் சிம்ம ராசிக்கு இப்படி இருக்கும், விருச்சிக ராசிக்கு இப்படி இருக்கும். இது பொது பலன், பொது பலன். நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, மேச லக்னம் மேச ராசி, இது குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ரிஷப லக்னம் மேச ராசி, குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன லக்னம் மேச ராசி, குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடக லக்னம் மேச ராசி எப்படி இருக்கும்? லக்னம் மாறுதா? 12 லக்னம் மாறுது, ராசி ஒன்று தான். அப்போ மேச லக்னமாக இருந்தால் 9, 12 கூடிய ஒரு கிரகம், மேசராசியே வச்சுக்கோங்க, 9, 12 கூடிய கிரகம் இப்போ 4ஆம் பாவகத்திலிருந்து 3ஆம் பாவகத்திலிருந்து 4ஆம் பாவத்தை நோக்கி போகும்போது அதனுடைய தன்மை என்ன பண்ணும்? உச்ச வீட்டை நோக்கி போகும்போது. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே வாகனம், பயணங்களை குறிக்கக்கூடிய இடம், கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மேச லக்னம் மேசராசியாக இருந்ததுன்னா ஒரு 20 வயதுக்கு பக்கமாக இருந்ததுன்னா உயர் கல்விக்கோசரம் இவங்க வெளிநாடு போகிறாங்க, சொத்து வாங்குறதுக்கு வெளியிடங்களில் போகிறாங்க. சொல்லுங்க, சொல்லணும், அது பலன். இல்லை தந்தை அவர் பயணம் செய்கிறார், வெளிநாட்டு பயணம் செய்கிறார், சொல்லுங்க, இது கரெக்டாக வரும். ஆனால் குரு பயிற்சி என்னன்னுங்க, பொதுவாக எல்லாம் நல்லா இருக்கும். குரு பயிற்சி என்ன கல்யாணம் ஆகும், சொத்து சேரும். எல்லாத்துக்கும் சொத்து சேருதா? எல்லா மேசராசிக்காரங்களுக்கு பயணம் பண்ணுவாங்களா? அப்போ லக்னத்தை நீங்கள் மாற்றணும். அதே தான் 7.5 சனிக்கும். அப்போ லக்னம் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லைன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு மையமாக வச்சு, குரு எங்கே இருக்கிறா அதே லக்னமாக வச்சு, குரு எங்கே இருக்கிறாரோ அதே லக்னமாக வச்சு, சந்திரன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தானே 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, எல்லா சனியும் நம்ம சொல்கிறோம். நான் தான் சொல்லுவேன், விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்போம். இந்த உலகம் அப்படியே சனி ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுதுங்க. 30 வருஷம் தானே, 2 2 வந்தோன்னா 30, 12 2 30, 7.5 சனி 7.5 வருஷம், அஷ்டமச்சனி 7.5 வருஷம் 10, கண்டகச்சனி 7.5 வருஷம், அர்த்தாஷ்டமச்சனி 7.5 வருஷம், 2.5 வருஷம், ஆக மொத்தம் 15 வருஷம். பகல் 15, இரவு 15, தூங்கி எந்திரிச்சாலே சனி வந்துடுறாரு. 6 to 6 வச்சுக்கோங்களேன், இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம். அப்போ உழைப்புன்னு வந்தால் சனி தான். இந்த உழைப்பினால் வரக்கூடிய பலன், பொருளாதாரம், புகழ், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வேலை செய்யணும். அப்போ 7.5 சனி நடக்குது, கல்யாணம் பண்ணாத, 7.5 சனி நடக்குது, இந்த பொது பலன் வேண்டாம். இந்த டிவியில் விவாதம் பண்ணுறது, பேர் வரும், புகழ் வரும், ஆனால் சீக்கிரம் அவமானம் வரும்.
ஒரு பக்கம் பாசிட்டிவ் நடக்கு. அதாவதுங்க 7.5 சனி நடக்கும்போது 10 பேர் பாதிப்பாங்க. ஆனால் 10 பேர் நல்லா இருக்கிறாங்கல்ல. நல்லா இருக்கிறவங்கள நம்ம கெடுத்துட்டோமா இல்லையா? எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஏங்க இப்போ துளாராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? நமக்கு நொரண்டுனாலும் நொரண்டு. இப்போ தான் அந்த ராகு இருக்கிற இடத்துல குரு வேறு வந்துட்டாரா? நரேந்திர மோடி விருச்சிக ராசிங்க, ராகுல் காந்தி விருச்சிக ராசிங்க. என்னங்க பலன் சொல்லட்டும்? ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒருத்தர் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேருமே விருச்சிக ராசிங்க. இப்படி பலன் கேட்டால் நான் எப்படி சொல்லட்டும்? சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் முழிக்கிறாங்க அவங்க. அப்போ லக்கணம் போடணும், திசாபத்தி போடணும், பலன் கொடுக்கணும். இந்த டிவியில் விவாதம் பண்ணும்போது பாருங்கள், அவங்க கேட்பாங்க. அவங்க ஆர்வத்தில் இந்த துணை நடிகை, டிவியில் நடிக்கிறவங்க, பிரபல்யமான ஆட்கள், அது பொது பலன். மழை பெய்யுமா? பெய்யும். அது எப்போ பெய்யும்? ஐப்பசி, கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் வரைக்கும் பெய்யும். பள்ளிப்பாளையத்தில் பெய்யுமா? ஈரோட்டில் பெய்யுமா? வெப்படையில் பெய்யுமா? சேலத்தில் பெய்யுமானா பர்டிகுலர் சொல்ல முடியுமா? புயல் உருவாகுது, மழை பெய்யும். இது எப்பயுமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ச்சி, இதே நிகழ்ச்சி தானே நடந்திருக்கணும். அதே மாதிரி இருந்தாங்களா? இல்லை இல்லை. அப்போ ஒரு குரு பயிற்சினா குரு திசை நடக்குதா? குரு பத்தி நடக்குதா? குரு அந்தரம் நடக்குதா? இல்லை தனுசு ராசியா, மீன லக்னமா, மீன ராசியா? இதை பாருங்க. குரு தொடர்பு இல்லாமல் நீங்கள் ஏன் குரு பயிற்சி பற்றி இப்போ எடுக்கிறீங்க? இல்லை அந்த இடத்துல கடகத்துக்கு போகும்போது அங்கே என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. கடகத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தினுடைய வேலையை குரு செய்கிறார். குரு ஜீவன். கடகத்தில் ஒரு ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருக்குது. கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அப்படிம்பா. ஆனால் கடகத்தில் இப்போ குரு வந்த உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார், திருமண பந்தங்களை ஏற்படுத்துவார், அது செய்வார். அதே கடகத்தில் செவ்வாயோட ராகு சேர்ந்துருந்துன்னு வச்சிங்க, கோர்ட்டு கேஸு அலைய வைப்பார், அடிதடி கல்யாணம் நடக்கும், பிரச்சனைகளை வரக்கூடியது அங்கே செவ்வாய் ராகு சேர்ந்ததுனால். அப்போ குரு ஜீவன் இதை போய் அனுபவிக்கிறது. அப்போ கல்லாட்டா கல்யாணம் நடக்கும், எதிர்பாராத மாற்றங்கள் இருப்போம். இடம் வாங்கி விற்ற லாஸ் ஆச்சு, இல்லை இடத்தினால பிரச்சனை வந்தது, அந்த இடம் வரும். அப்போ கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது ஜனன காலத்தில் பாருங்கள். இப்போ சூரியன் இருக்கிற இடத்துக்கு குரு வராரா? உங்கள் வீட்டில் ஏதாவது புதுசாக குழந்தை உருவாக போகுதுன்னு சொல்லுங்கள், ப்ரமோஷன் வருதுன்னு சொல்லுங்கள், அது நடக்கும். அப்போ புதன் இருக்குதா? கல்வியில் உயர்தரமான நிலைக்கு வராங்க, லேண்டு வாங்க போகிறீங்க சொல்லுங்க. ஏற்கனவே கடகராசியா, சந்திரன் அங்கே இருக்கிற இடத்துக்கு குரு வந்தாலே இடமாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. சந்திரனா தாய், தாய்க்கு ஒரு புகழும் பேரும் கிடைக்கக்கூடியது, இதை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு சிம்மராசிக்கு 12 வருகிறார், பார்த்து சொல்லவும் விரயமாகுது. எல்லாத்துக்குமே விரயமாகுமா? அப்புறம் தப்பிக்கிறது நீங்கள். அதனால் இடம் புடம் வாங்கிக்கோங்க. அங்கே செவ்வாய் இருந்தால் தானே இடம் வாங்க முடியும். செவ்வாய் இல்லாமல் இடம் வாங்க முடியுமா? சுப செலவு பண்ணுங்க. இது பொது பலன் வேண்டாம். அந்த இடத்த என்ன கிரகம் பார்க்குது, அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பலன் சொன்னால் 100% பப்ளிக்கிட்ட இருந்து நம்ம நல்ல பலன் கிடைக்கும். இதை விட்டு போட்டு பொது பலன் பேசுறது, அதை நம்ம கேட்டுட்டு ஜோதிடர்கிட்ட போட்டு நம்ம இங்கே கேள்வி கேட்கறது தவிர்க்கிறது நல்லது. இனி நிறைய சொல்லணும்னு இருக்கிறேன். இந்த திதி, கரணம், யோகம், இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. திதி கர்ண யோகமும் அப்படி தான். இப்போ ஒரே ஒரு இது 15 திதி இருக்குது, 11 கர்ணம் இருக்குது, 27 யோகம் இருக்குதா இல்லையா? இப்போ 4 நட்சத்திரம் இருக்குது. நான் முதல்ல பழசு தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கிழமை வேணாலும் பிறந்திருக்கிறீங்க, எந்த கிழமை வேணாலும், ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு கிழமை பிறந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால், செவ்வாய் பலமாக இருந்தால் கிழமை தோஷம் கிடையாது. கிழமை தோஷம் கிடையாது செவ்வாய் பலமாக இருந்தால். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கல்யாணங்க, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். எப்போ கல்யாணங்க? காலையில் 4 மணிலிருந்துங்க 5:30க்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம். என்னங்க பிரம்ம முகூர்த்தம்? ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தம் தானே வருது நம்மக்கிட்ட. வர ஜாதகமே அப்படி தான் வருது. இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணங்க.
ஜோசியர் வச்சு கொடுத்தாரா? இல்லைங்க, நாங்களே வச்சுக்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிட்டா போக்குவரத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஜோசியரை குறை சொல்கிறது. எல்லா நாளும் பிரம்ம முகூர்த்தம் தானே, நீங்கள் வச்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு ஜோசியர்கிட்ட வந்து அவர் 500 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை எழுதிட்டு போகிறீங்க? அப்போ நாளைக்கு ஏதாவது ஒன்று வந்துன்னா இவர் தான் ஜோசியர் தான் நாள் குறித்து கொடுத்தாரு, ஜோசியர் தான் பொருத்தம் பார்க்காந்தாரு. இது வருது. சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுருக்கீங்களே ஞாயிற்றுக்கிழமை, அது என்ன கிழமைக்கு சேர்ந்தது? ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா? சூரிய உதயமானத்தானே சனிக்கிழமை. சனிக்கிழமை சூரிய உதயமானதானே சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது. உதயத்திலேருந்து தானே ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. இவங்க சனிக்கிழமை வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணேன், அது செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதகத்திலையும் செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கிழமை தோஷம் கிடையாது. ஜனன ஜாதகத்தில் இல்லை, அந்த 2 பர்டிகுலர் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் கிழமை தோஷம் கிடையாது. இதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது. அப்போ இந்த 2 நட்சத்திரத்தை தவிர்த்து எல்லா நட்சத்திரக்காரங்க மாமனார் மாமியாரோட அந்யோன்யமாக இருக்கிறாங்களா? ஒரு சுவாதி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம், பூச நட்சத்திரம், எல்லா நட்சத்திரக்காரங்க மாமனார் மாமியோட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களா? ஏன் பிரச்சனை வருது? அப்போ வேற எங்கேயோ விஷயம் இருக்குல்ல. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் மாமனார் ஸ்தானம், 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். அந்த ஜாதகத்தில் 3-10 கூடையவர் நல்லா இருக்குதான்னு பாருங்க. அங்கே மாமனார் மாமியார் நல்லா இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடம் இளைய சகோதரன், கணவனுடைய இளைய சகோதரன் இல்லை மனைவியினுடைய இளைய சகோதரி, அது நல்லா இருந்ததுன்னா இந்த விசாக நட்சத்திர தோஷம் கிடையாது. 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா மூத்த மைத்தினர், அவங்களுக்கு தோஷம் கிடையாது. இது நம்ம ஜாதகத்திலே சொல்கிறது விட்டு போட்டு அந்த நட்சத்திரம் வந்தால் அவாய்ட் பண்ணுறோம். பாருங்களேன், இப்போ இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் தான் நம்ம தர்மகர்மாதிபதி யோகத்தை பற்றி பேசணும் இல்லைங்க. இந்த தனுசில் எப்பயுமே ஒரு ரகசிய ராகு இருந்துக்கிட்டே இருப்பார். ரகசிய ராகு. ஏன்னா குரு எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் ராகு இருந்துக்கிட்டே இருப்பார். ஒரு டபுள், அதாவது ஒரு குருவுக்குள் இருக்கிற ராகு. அந்த இடத்துல தான் முடக்குன்னு வேற வச்சிருக்கிறாங்க. மூல நட்சத்திரம் ஒரு முடக்கு ராசி. சூரியன் அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குதா, மூல நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமோ அங்கிருந்து அங்கே போனோம்னா முடக்கு. அந்த பாயிண்ட் தான் முடக்கு. அப்போ தனுசை ஏன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசியில் ஒரு ராகுங்கிற கிரகம் எப்பொழுதுமே ரகசியமாக இருக்க கொண்டு இருக்கும். எதுக்குங்க ராகு அப்படின்னா, குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூசம். அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் ராகு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பூசம், விசாகம், சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள ராகு இருந்துக்கிட்டே இருப்பார். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராகு, அதுலேயும் இருப்பார். இந்த 4 நட்சத்திரங்களுக்கு ராகுவோட தோஷங்களே கிடையாது. பூசம், விசாகம், சதயம், பரணி. பூசம், விசாகம், சதயம், பரணி இந்த 4 நட்சத்திரங்களுக்கு ராகுகால தோஷங்கள் கிடையாது. ராகுகாலம் தான் வேலை செய்யுது. இந்த 4 நட்சத்திரக்காரங்க வீட்டில் பாருங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, அரசு ஊழியராக இருப்பாங்க. 2 கல்யாணம் அந்த வீட்டில் நடந்திருக்கும். காலில் பீஸ் பிளேட்டு இல்லைன்னா இந்த சூசைடு அட்டம்ப்ட்டு அந்த வீட்டில் தான் நடந்திருக்கும். இந்த 4 நட்சத்திரங்களில் தான் அவங்க குடும்பத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் தாத்தாங்க, தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அப்பாங்க, அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தை, மனைவி, அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த நட்சத்திரம் வந்தே தீரும். பூசம், விசாகம், சதயம், பரணி இந்த 4 நட்சத்திரங்களில் ரோல் ஆகிட்டே இருக்கும். இது வருது. இது மரபணு ஜோதிடத்தில் இருக்கு. இந்த பாதகமே உருவாகிற இடமே தனுசு தாங்க. தர்மகர்மாதிபதி யோகம் சொன்னோம்ல, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு பாதக ஸ்தானம் சொல்றோம் இல்லைங்க. ஏன் பாதகம்? தந்தை தான். தந்தையினுடைய கர்மா எங்க விழுகுது?
9ஆம் இடம் அப்படிங்கிறோம். அவருடைய ஜீவனம் அப்படின்னா கன்னி. காலபுருஷனுக்கு சொல்கிறேன், கன்னி. அந்த கன்னிங்கிற இடத்துல தான் ராகு பகவான் மூலத்திரிகோண நட்சத்திரம், அவருக்கு மூலத்திரிகோணம் அடையிற வீடு அது. ராகு பகவான் திரிகோணம் அடையக்கூடிய இடம் வந்து கன்னி, கேதுக்கு வந்து மீனம். அப்போ மேசத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னா அந்த 6லேருந்து 6 கொண்டு வாங்க. கன்னியிலேருந்து 6வது ராசி எது? கும்பராசி. அதுதான் மேசத்துக்கு பாதகம். 11ஆம் இடம் தானே பாதகம் மேசத்துக்கு. ஏன் 10ஆம் இடம் போடாமா, ஒரு 5ஆம் இடம் போடாமா, 2ஆம் இடம் போடலாமா, 3ஆம் இடம் போடலாமா? ஏதோ ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கிறாங்க. அப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை. தனுசுல ஒரு ராகு இருக்குது. ராகு மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இடம் அது கன்னி. இந்த கன்னிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பகலும் இரவும் சரிசமமாக இருக்குமா. இந்த மகாலய அமாவாசை அங்கே தான் வருது. பித்தர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறது அதுதான் புரட்டாசி மாதம். இந்த கன்னிங்கிற இதுதான் ஒரு பாதகத்தை உருவாக்கக்கூடிய இடம். ஏன்னா இந்த கிரகங்கள்லேயே புதன் மட்டும் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், இந்த 3மே தன் கையில் வச்சிருக்கிற இடம் வந்து கன்னி. மகாவிஷ்ணு தான் அந்த இடம். அந்த இடம்தான் ஒரு பாதகத்தை உருவாக்கக்கூடியது. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ அந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் தான் கும்பம், அது மேசத்துக்கு பாதகம். ரிஷபத்துக்கு கன்னி 5ஆம் இடம், அந்த இடத்துக்கு 5ஆம் இடம் தான் மகரம், அது ரிஷப லக்னத்துக்கு பாதகம். மிதனத்துக்கு கன்னி 4ஆம் இடம், அந்த கன்னிக்கு 4ஆம் இடம் தனுசு தான் மிதனத்துக்கு பாதகம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படியே கடகத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ தனுசுக்கு வந்துருங்க. கடகத்திலிருந்து தனுசு ஏன் அப்படின்னு தனுசில் ஒரு ராகு இருக்குன்னு சொன்னேன்ல, குரு இருக்கிற இடமெல்லாம் ராகு. அப்போ குரு 2 இடம் இருக்குது, தனுசில் இருக்குது, மீனத்தில் இருக்குது. மூலத்திரிகோணம் அடைய வீட்டில் ராகு இருப்பார். அதனால் தனுசுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் தான் இதுக்கு 11ஆம் இடம், அது பாதகம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு ராசி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துடும் இதுதான் பாதகம் அப்படிங்கிறது. அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அது பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதை அனலைஸ் பண்ணணும். நம்ம பொதுவாக ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நெகட்டிவாகவும் பேசலாம், பாசிட்டிவாகவும் பேசலாம். அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பலகீனமான இடம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாதகம் அப்படிங்கிறது ராகுனால் உருவாக்கக்கூடியது தானே. அப்போ நம்ம ஒன்று என்ன சொன்னால், முன்னோர்கள் மூதாதிரிகளுக்கு திதி கொடுத்தா, முன்னோர்கள் மூதாதிரிகளை வழிபட்டாலும் நேர்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு வர்றதில்லை. அப்போ திதிங்கிறது இந்த 15 திதிகளுக்கு தலைவன் யார் அப்படின்னா சுக்கிரன். அப்போ திதி எங்கே கொடுக்குறோம்? நீரில். எள்ளும் தண்ணி எங்கே கொடுக்குறோம்? தண்ணியில் தானே. ஓடக்கூடிய ஆறு, வாய்க்கால், கிணறு, கடல், தண்ணிக்குள்ளே தானே. அந்த தண்ணீருங்கிற கிரகம் தான் சுக்கிரன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் திதி சூனிய தோஷங்களை கூட கட்டுப்படுத்துது. திதி சூனிய தேசம் வேலை செய்ய மாட்டாங்குது. சில ஜாதகத்தில் பார்த்து அனலைஸ் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கெல்லாம் திதி சூனியம் வேலை செய்யலையே. ஏன், என்ன காரணம்? சுக்கிரன் பலமாக இருக்குது. கர்ணம், சனி நல்லா இருந்தான்னா கர்ண தோஷம் கிடையாது. குரு நல்லா இருந்தா யோகி அவயோகி சொல்கிறோமில்ல, பேசுகிறோமில்ல, அந்த அவயோகி தோஷமும் கட்டுப்படுத்துது குரு நல்லா இருந்தா. அப்போ கிழமைக்கு அப்படின்னா செவ்வாய், நட்சத்திரம் என்றால் அது புதன். அந்த நம்ம ஆயிலி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விசாகம் எதையோ ஒன்று இருந்துட்டு போதுங்க. இப்போ தாராபலம் சரியில்லை, சந்திரபலம் சரி. அப்போ நீங்கள் புதன் ஒரு ஜாதகத்தில் பலவாக இருந்தால் போதுங்க, நட்சத்திர தோஷமே கிடையாது. இதெல்லாம் அடிப்படை. இதையும் நம்ம பார்க்கணும். அப்போ தோஷம் வருது, எல்லாத்துக்கும் வருது. தோஷம் நிவர்த்தி ஆகுதா, நிவர்த்தி ஆகலா? இப்போ எனக்கு சந்தோஷம் வருது, நல்லதா கெட்டதா? சந்தோஷம் வார்த்தையில் தோஷம்,
ஆனால் மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். யோகம் அப்படிங்கிற சொல்கிறோம் பாருங்களேன், மரண யோகம். இப்போ மூஞ்சி எப்படி போகுது, முகம் எப்படி மாறுது? இப்போ மரண யோகம் சொல்ல உடனே அது கூட நல்லா இருக்கணும், இழுத்துக்கோ பிடிச்சிக்கான்னு இல்லாமல் பேசினாரு போயிட்டாரு. மரண யோகங்க அருமையான யோகம் வரணும். ஜலதோஷம் தோஷம்தான், ஜலதோஷம். சந்திரன் தண்ணீர் கெட்டு விடுகிறது. தண்ணி கெட்டு போச்சுன்னா நீர் கெட்டு போயிடுது. இந்த தோஷம் நிலையானதா? ஒரு 10 நாளைக்கு இருக்குது, 5 நாளைக்கு இருக்குது, 2 நாள் இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டா போயிடுது. அப்போ ஜலதோஷம் நிரந்தரமானதா? கிடையாது. அப்போ ஒரு தோஷம் என்றால் ஒரு பொருள் இழப்பு, யோகம் என்றால் ஒரு பொருள் சேர்க்கை. இவ்வளோதாங்க. இப்போ நாம் யோகம் சொல்லணுன்னா எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ புதன் கெட்டு போச்சு அப்படி ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு அறிவே இல்லாத மாதிரியும், அவன் ஏதாவது ஒரு துறையில் இருக்கிறாரு, ஒரு மெக்கானிக்கலில் இருக்கிறாரு, ஒரு தறி நல்ல, இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு 4-5 டிகிரி ஓட்டிட்டு படிச்சிட்டாரு, அவர் போய் தறி ஓட்ட சொன்னால் ஓட்டுவாரா? அந்த நாடா எப்படி போகுது, இது பண்ணணும். அங்கேயும் புதன் வேலை செய்யணும், அறிவு வேலை செய்யணும், தொழில் வேலை செய்யணும். அவர் அதில் எக்ஸ்பர்ட்டு, இவர் கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட்டு. அவ்வளோதான் வித்தியாசம். அவர் மேத்தமெட்டிக்ஸு. அப்போ புதன் அப்படிங்கிறது, இப்போ பாருங்க, புதன் உச்சமானவங்கெல்லாம் கொஞ்சம் மந்தகதியாக தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா மமதையில் இருக்கிறாங்க. ஏன்னா சனி எப்பயுமே கண்ணியில் இருப்பார். எப்போ ராகு எப்படி சொன்னோமே தனுசில் இருக்கிறார்ல, கண்ணியில் எப்பயுமே ஒரு ரகசியமாக இருந்து கொண்டு இருப்பார். புதன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சனி இருப்பார். இப்போ நீச்ச வீட்டில் இருக்கிறவங்க புதனெல்லாம் நல்லா படிக்குது, உச்ச வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குது, பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்குது. ஆனால் நீச்சமாக இருக்கிறவங்க நல்லா வேலை செய்யுது. நாம் என்ன சொல்கிறோம், புதன் பலமாக இருக்குது, அங்கே நான் பார்க்கணும். இப்போ நான் கூட முதல்ல சொன்னேன், ஒரு நட்சத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, புதன் நல்லா இருக்கணும்னா எப்படி நல்லா இருக்கணும்? ஆட்சி உச்சம் சொல்லலை, நல்ல கிரகத்தினுடைய தொடர்புகளை இருக்கணும். புதனுக்கு 2 பக்கத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். புதனுக்கு நெகட்டிவான தன்மை உள்ள கிரகம் இருந்ததுன்னா, நெகட்டிவ் அறிவு தான். எல்லாருக்கும் அறிவு இருக்குது, குழந்தைக்கு அறிவு இருக்குது, வயதானவங்களுக்கு அறிவு இருக்குது. இந்த அறிவு கெட்ட அறிவா நல்ல அறிவா? இப்போ தீவிரவாதிக்கு அறிவு இருக்குது, ரகசியமாக போகிறான் வர்றான், அந்த டைமிங்கெல்லாம் நம்ம இங்கிலீஷ் படமெல்லாம், அந்த ஜேம்ஸ் பாண்ட் படமெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த வெடிகுண்டு இவ்வளோ நேரத்தில் வச்சுட்டு வர்றான், அந்த டைமிங் வருது போகுது, தயாரிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அதை கண்டுபிடிக்கிறவனுக்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவை இவர் கெட்ட விதமாக பயன்படுத்துகிறார், இவர் நல்லதான் பயன்படுத்துகிறார். இவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த நல்ல கிரகம் அங்கே சேரும்போது அந்த அறிவு நல்லதுக்கும், கெட்டது சேரும்போது கெட்டதுக்கு. அப்போ பகைத்தன்மை உள்ள கிரகம் சேர்ந்தால் அது பகைத்தன்மை. இவ்வளோதாங்க. கல்விக்கும் அதே தான். அப்போ எந்த கிரகம் சேருதோ அதனுடைய கல்வி அவங்க எடுத்துக்கிட்டா நல்லா படிக்கிறாங்க. படிப்பு வராதுன்னு சொல்லாதீங்க, படிக்கும் கல்வி இருக்கிறது. எப்போ எந்த காலகட்டத்தில் எப்போ பிரேக் ஆகுது, எப்போ படிக்கிறது. இப்போ நம்ம பருவம் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்கிறோம். 13 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே புதன் திசை தான் நடக்குது. அது எல்லா குழந்தைகளுக்கும். இது பருவ திசை. 13 வயதுலேருந்து 24 வயசுக்குள்ளே எல்லாருக்கும் புதன் திசை நடக்குது. எல்லாருக்கும் காதல் அப்போ தான் வருது. இந்த புதன் தான் காதல். இந்த 13 வயதுலேருந்து புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த கேதுனுடைய இடத்துக்கு போகும்போது அஃபெக்ஷனில் போய் மாட்டிக்கிறாங்க. இது கேது காதல். பிரேக் ஆகுது, கல்வி தடை பண்ணுது. அதே கேது மெடிசன் இருந்தாலும் சட்டத்துறைக்கு போனாலும் தப்பிச்சிக்கிறாங்க. அந்த கேதுங்கிறது சட்டத்துறை. ஏன்னா சிக்கலுக்கு உண்டான கிரகம் என்ன கேது. சிக்கல் வந்தால் யாருக்கிட்ட போகிறோம்? 2 பேர்த்துக்கிட்ட தான் போகிறோம். ஒன்று வக்கீல், இல்லைன்னா டாக்டரு. அப்போ மருத்துவத்துறைக்கு போயிட்டாங்கன்னா தப்பிச்சிக்கிறாங்க. இல்லை லீகல் ஜுடிஷியல் சட்டத்துறைக்கு போனாலும் தப்பிச்சிக்கிறாங்க. கேது பிரேக் பண்ணி மறுபடியும் கொண்டு போயிடுது. இதை நம்ம எடுத்துக்கணும். நாம் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒன்று ஜீவன் சுற்றி பார்த்துருக்கணும், அதை நம்ம பார்க்கணும். டைம் ஓவராக எடுத்துக்கிட்டேன். இன்றைய 5வது மாநாட்டில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த ஐயா மணிகண்டராஜா அவர்களுக்கும்,
இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் 27 நட்சத்திரங்களை ஜொலிக்கக்கூடிய அதில் பெண்கள் வந்து மிக அற்புதமாக, நான் ஒரு எல்லாம் இது வீடியோ இந்த விவல்ஸ் பார்த்துட்ருக்கிறேன். இந்த பின்னணி பேசுகிறவங்களுக்கு ஒரு தனி ஒரு கலை இருக்கும் போல தெரியுது, ஒரு அற்புதமான கற்பனை. அப்போ புதன் சந்திரன் சுக்கிரன் குருவனுடைய தொடர்பு இல்லாமல் அதெல்லாம் பேச முடியாது. அதுவும் பர்டிகுலராக ரிஷப லக்னமோ சிம்ம லக்னமாக இருந்தால் தான் அது வரும், அது இல்லாமல் வராது. ஒரு நிகழ்ச்சி பார்த்தோன்னா அவங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் பேசுனா உங்களுக்கு இந்த லக்னமா இந்த ராசியா அப்படின்போம். அப்போ அந்த கலை இல்லாமல் வராது. ரிஷபத்தில் பாருங்களேன், இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது பின்னேற்பாடு. ஒரு தனிப்பட்ட ஒரு நீதியில் வெற்றி அடையணும்னா ஒரு சோல்ஜர்ஸு, மந்திரி, சேவகன், ஒரு டீம் இருந்தால் தான் இருக்கும். அந்த டீம் இவங்களுக்கு பக்கவாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா தியாக மனப்பான்மையோட எல்லாரும் ஒருங்கிணைச்சு அவங்கவுங்களுடைய வேலை பளுவை எல்லாம் தூக்கி போட்டு வந்து இதை செஞ்சு கொடுத்து அத்தனை செலவுகளையும் பண்ணி, எப்படிங்க யாருக்கிட்டையும் 10 பைசா வாங்காமல் உணவு போட்டு டீயை கொடுத்து, கரண்ட் பில்லு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் ஆகுது, ஒரு 15 ரூபா 10 ரூபா யூனிட் பண்ணாத 5 நாள் விழாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணி எல்லா ஜோதிடருக்கு தகவலை கொடுத்து வாட்ஸ்அப்பில் பரப்பி பத்திரிக்கை அடித்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணனா, இந்த கல்யாணம் செஞ்சுப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறேன். ஐயா வீடு கட்டிட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பூபதி சாருக்கிட்ட சொல்லி இப்போ போன வருஷம் வீடு வாங்கிட்டாரு. நீங்கள் எல்லாம் அன்னதானம் பண்ணுறீங்க, எல்லாம் கட்டிட்டுங்க, அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க. வீடு அதெல்லாம் பார்க்கலான்னு போன தடவை கூட மண்டபத்தில் சொல்லிட்டு போனேன். இந்த தடவை தான் வாங்கினார், வீடு வாங்கினார். என்ன கட்டப்பட்ட வீடு வாங்கிட்டேன் அப்படின்னாரு. ஜனாதிபதி காலனிக்கு பக்கத்தில் சூரம்பட்டியில் அப்படின்னாரு. அன்னதான பிரபு பூபதியா. அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டையும் கவனித்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொன்னேன், எல்லாம் பார்க்கணும், ஆனாலும் நம்மளை நம்பி வந்தவங்களையும் கைவிடக்கூடாது. நம்மளுடைய குழந்தைகளும் இருக்கிறது, அவங்களுக்கு சேவிங் பண்ணணும். எல்லா சேவிங்ஸுக்கு நாம் ஒரு இந்த என்ன சொன்னோன்னா, தர்மத்துக்கு இவ்வளோ, நம்மளுடைய வீட்டுக்கு இவ்வளோ, தெய்வ பணிக்கு இவ்வளோ, இது எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான். ஆனால் முழு இதே நம்ம போடக்கூடாது. ஏன்னா நேரங்காலங்கள் கடவுள் அருளால் வந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் ஒன்றுன்னா, நோய் நொடி வராதுங்க. நோய் நொடி வர்றது இல்லைங்க. இப்போ 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணேன், வைத்திய செலவு பண்ணேன், ஹாஸ்பிட்டலு இது வக்கீல் கொடுத்தேன், இவங்க அந்த செலவு வராதுங்க. அதுதான் தர்மம் நம்மளை காப்பாற்றுது ஒரு விதத்தில். அப்போ அந்த புண்ணிய காரியங்கள் செய்கிறது வந்து, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, எல்லா ஜோதிடர்களையும் நவகிரகம் மாதிரி, இப்போ கிரகப்பிரவேசங்கிறான் வீட்டுக்கு, என்ன எல்லா கிரகத்தையும் எல்லா மனிதனுங்க எல்லாம் பல ராசிக்காரங்க பல நட்சத்திரக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து உணவருந்தி நம்மளை வாழ்த்திட்டு போகிறதுக்கு தான் கிரகப்பிரவேசங்கிறோம். ஏன் மனித பிரவேசம் சொல்லாமல்ல? அந்த வார்த்தை கூட பாருங்க, கிரகப்பிரவேசம். கிரகங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும், ஒவ்வொரு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்க. அப்போ 27 நட்சத்திரம் இங்கேயே வச்சிருக்காரு, 108 பாதமும் இருக்குது. எப்படிங்க இது இருக்குது? அப்போ இது அத்தனையும் புண்ணிய காரியங்கள், சாதாரண மனிதன் முடியாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, பிரபஞ்சத்தில் இறைவன் கொடுத்த அருள் தான். அப்போ இவருக்கும் குரு கும்பத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். கும்பத்தில் இருந்தால் அறிவுள்ள அந்தணன், சிம்மத்தில் இருந்தால் சேனாதிபதி, ரிஷபத்தில் இருந்தால் மதியுக மந்திரி, தனுசில் இருந்தால் அது என்ன சொன்ன மன்னன் அப்படிங்கிறது. குரு வளையம் 4 இடத்துல குரு இருந்தால் தான் அது செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. குரு கும்பம், ரிஷபம், சிம்மம், தனுசு இருக்கணும். குரு வளையம் அப்படிங்கிறது இருக்குது, அதில் இருந்தால் தான் அந்த மாதிரியும் செய்ய முடியும். அப்போ இது இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து இதை ஒளிப்பதிவு செய்த ஐயா முத்துப்பாண்டி அவர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபு இது வரைக்கும் இந்த செய்தியை கேட்டு மக்கள் இதில் விமர்சனங்களை எப்படி வேணாலும் கொடுங்க, பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கணும், ஆனால் என்கரேஜ் பண்ணுங்க, டீகரேஜ் பண்ண வேண்டாம் யாரையும். நான் அப்படி தான், யாராவது மனசை புண்பட்டு இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு தொழிலில் பலவிதமான இருக்கும். ஏன்னா உண்மையாக சொல்லி மக்களிடத்தை கொண்டு போனால் தான் ரீச் ஆகுங்கிறது தான் என்னுடைய முயற்சி, பழக்கம், என்னுடைய செயல். அதில் சில தவறுகளும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லுவேன். நானும் மனிதன்தான், வார்த்தைகளில் பிரயோகம் போது கவனம் தேவைங்கிறது உண்டு. அதனால்
இந்து சமுதாய மக்கள் அனைவருமே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் இந்து சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்து சமுதாயம் இருக்கிற வரைக்கும் ஜோதிடம் இருக்கும். ஜோதிடத்தை முக்கியத்துவம் பண்ணுறது இந்து சமுதாயம். நம்ம யார் இந்துக்களுக்கு இது பண்ணுறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. இந்த வேண்டுகோளை இங்கே கேட்கக்கூடாது, ஆனால் கேட்பேன், வேறு வழி இல்லை. இப்போ தீபம் ஏற்ற வேண்டாங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வருது. அப்போ என்னென்ன அரசாங்கம் இந்த ஜோதிடத்தை வாழ்த்துற மாதிரி தெய்வத்தையும் வாழ்த்தணும். அதை வாழ்த்துறவங்களுக்கு நீங்கள் எந்த தொகுதியில் யார் இருந்தாலும் சரி, இந்த கட்சிக்காரர் இருந்தாலும் இந்து சமுதாயத்தை நீங்கள் மதிப்பீங்களான்னு கேட்டு உங்களுடைய அந்த உரிமையை நிலைநாட்டுங்க. நன்றி, வணக்கம். அற்புதம். கடைசி நிறைவாக இருந்தாலும் மிக நிறைவாக இருந்துச்சு. ஸோ மிக அற்புதமாக இந்த 2ஆம் நாள் கருத்தரங்கம் நிறைவு பெறுகிறது. ஐயாவுக்கான இதோ எங்களுடைய காணொளி. பெயர் கூறும் ஐயா நீங்கள் யார் என்று, குணம் என்றும் கோபுரத்தில் தான் இருக்கும் குணமிகு தூயவரே, குற்றமில்லா குணசேகரரே, நாடி வரும் மக்களுக்கு ஜெகத்குருவாய், தேடி வரும் வாடிக்கையாளருக்கு கைலைநாதனாய், உடன்பணிய புரியோருக்கு பரசுராமராய், ஜோதிடத்துறைக்கு கால சக்கரவர்த்தியாக எத்தனை அவதாரங்கள் கொண்டாடும் மாபெரும் மாநாடுகளின் 100 கண்டாலும் எளிமை, பொறுமை, கருணை உள்ளம் கொண்டு மமதை தலைக்கு ஏற விடாமல் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் கந்த பெருமானே, எங்கும் நிறைந்திருக்கும் நரசிம்ம மூர்த்தியே, நவகிரக நாயகனே, நேர்மை வழிகொண்ட தர்மசீலனே, உயர் திரு சனி வாழ்க குணசேகரன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.